சயின்ஸ் ஸ்ட்ரீம்னால டீச்சர் கேட்டாங்க. ஏதாவது மிருகம் எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் தோக்கல இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. நான் டீச்சர்ட்ட கேட்டேன். பாம்பு ஓகேவான்னு. ஸோ ஆ. அந்த மித் வந்து பாம்பு நம்ம அளவு எடுத்து தான் சாப்பிடணும்னு வாய்ப்பே இல்ல. பாம்புக்கு அது ஒண்ணு தெரியவே தெரியாது. எலி போட்டேன். எலி பிடிக்கிறதுக்கு பதிலா கை லைட்டா தட்டிட்டு போச்சு. அப்புறம் விஷம் இல்லாதனால விஷம்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பால் பைத்தன் அட்டாக் பண்ணுச்சுன்னா வந்து ஒரு மாரி ஒரு 4, 5 ஊசி சேர்த்து குத்துற மாரி இருக்கும். ஓகே. மர்சிங்க தான் வந்து இப்போதைக்கு ஜேபில மோஸ்ட் ரேட்டட் ஸ்டார் கேசிங் சொல்லுவாங்க. ஸ்டார பார்க்கலாம். ஆனா அந்த யாரும் நம்பி குடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது அந்த ஃபோட்டோ புடிக்கிறதுக்கு. மீன் செத்துரும், கண்ணு வச்சுருவாங்க. அந்த ஒரு பயத்திலேயே இருக்காங்க. சரி விட்டுருவோம். அது பாட்டு போட்டும். ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மச்சிஸ் மெட்டா பாட்காஸ்ட் பவர்ட் பை மச்சி ஐஸ்கிரீம் லவ் பை எவ்ரிவன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மனிதர் வந்து பார்க்க போறோம். இவர் வந்து மனிதர்கள் கூட இணைஞ்சிருக்கிறத விட அவரோட பெட்ஸ், அதாவது விலங்குகள் கூட தான் வந்து ரொம்ப இணைஞ்சிருக்காரு. இந்த மனுஷாலயே நீங்க பல விதமான ஃபோட்டோகிராஃபிஸ் பார்த்துருப்பீங்க. வெட்டிங், பர்த்டே அண்ட் தென் கொமர்ஷியல் அந்த மாரி நெறைய ஃபோட்டோகிராஃபி இருக்கு. இவர் செய்ற ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அண்ட் தென் இவர் வந்து விலங்குகள வந்து வளர்க்குறாரு. அதாவது நீங்க நெனைக்கிற மாரி பூனை, நாய் அதெல்லாம் கிடையாது. இவர் கொஞ்சம் வித்தியாசமா போயி சில சில மிருகங்கள் அண்ட் தென் வைல்ட் லைஃப் வந்து வளர்க்குறாரு. ஸோ அவர்ட்ட தான் இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட் போகுது. ஸோ அவர பத்தி கேட்டு நெறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுப்போம். அவரு தான் மிஸ்டர் நந்தகுமார். வணக்கம் அண்ணே. எப்படி எனக்கு இருக்கீங்க? ரொம்ப நன்றி என்ன கூப்பிட்டதுக்கு. இந்த மச்சீஸ் மேட்டருக்கு. இன்னியும் ஒரு மனுஷன மதிச்சு, மிருகத்தோட மனுஷன கூப்பிட்டுருக்கீங்க. இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. ஓகே. அ ஆ யாரு சாமி நீங்க? அப்படிதான் எனக்கு முதல்ல எடுத்தோனே கேள்வி கேட்கணும்னு தோணுது. யாரு சாமின்னு கேட்டீங்களா? எந்த சாமிய கேட்கிறீங்க? எந்த இதுலேருந்து கேட்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, கரெக்ட்டா சொல்லிட்டு வருவேன். ஆ கொஞ்ச நேரம் பார்த்தா நீங்க வந்து காலையில இருந்து வேலை செய்றீங்க. ஒரு ஆமா. 8 to 5 ஜாப் செஞ்சுட்டு இருக்கீங்க. எஸ். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களோட Insta, TikTok இதெல்லாம் பார்த்தா, நீங்க வந்து இந்த மீனோட ஃபோட்டோ, எஸ். அண்ட் தென் கொஞ்சம் பாம்பு இதெல்லாம் ஆமா. வளர்க்குறீங்க. இந்த ஃபோட்டோலாம் போடுறீங்க. யாரு தான் நீங்க? ஓகே. நான் மெயின்லி வந்து 8 to 5 சிங்கப்பூர் ஐடில வேலை செய்றேன். ஸோ ஓகே, என்னோட ஹாபி வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி ஹாபி. ஃபோட்டோகிராஃபி சொன்னாக்கா காமன். அது கீழ வந்து மக்ரோ கேட்டகரின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லலாம். ஓகே, அப்புறம் ஹெர்பிங் சொல்லுவாங்க. என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த பேத்தா ஃபிஷ் சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடுல வந்து சண்டை மீன் சொல்லுவாங்க. ஓகே. அந்த காலத்துலலாம் சின்ன சின்ன டப்பால போட்டு வளர்ப்போம். ஆ, ஓகே ஞாபகம் இருக்கா? ஆமா. ஓகே. அதே இது இன்னுமே வளர்த்துட்டு இருக்காங்கல்ல? அந்த ஆமா. பசாமலம்லலாம் விப்பாங்க. எஸ். அதேதான். ஆனா வந்து நாங்க வந்து மலேசியா லெவல்ல எடுத்துட்டு போயிட்டு இன்டர்நேஷனல் வரைக்கும் போவோம். ஸோ அது வந்து காம்படிஷன் நடக்கும். காம்படிஷன்னா சண்டை போடுறதுக்கு இல்ல. அதோட ஓகே. அழகுக்கு. ஃபோட்டோக்காக ஆமா. மெயின்லி. ஓகே. காம்படிஷன் வந்து ஃபோட்டோ பிடிக்க மாட்டாங்க. நான் அந்த காம்படிஷன்ல தான் போய் ஃபோட்டோ பிடிப்பேன். ஓகே. காம்படிஷன்ல வந்து அந்த மீனுக்கு வந்து தனி கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியில வந்து அதோட அழக பத்தி மார்க்ஸ் குடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ சின்ஸ் 2015 நெனைக்கிறேன். ஸோ ஓகே. நெறைய பேத்துக்கு இது தெரியாதனால முக்காவாசி தமிழாளுங்க. இது என்னது தாபுன்னு சொல்லுவாங்க. வீட்ல சண்டை மீன் வளர்த்தாக்கா சண்டை வரும், பிரிஞ்சிருவாங்க அது ஆமா. இதுன்னு சொல்லிட்டு, சரி இத வந்து சண்டை மீன்னாக்கா அந்த பேசிக் வந்து சிவப்பு, பச்சை அதுதான் இருக்கும். இதுவும் அழகழகான மீன் இருக்குன்னு சொல்லி தான் அந்த பேத்தா ஃபிஷ் ஃபோட்டோகிராஃபின்னு ஆரம்பிச்சேன் நான். ஸோ அத அழகா ஃபோட்டோ புடிச்சு, அப்படியே அந்த காம்படிஷன்லயே சேர்ந்துக்கிட்டு ஆ திங்க் இன்டர்நேஷனல், சைனா, பிரேசில், அப்புறம் இத்தாலி எல்லாம் வெட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ மலேசியா லெவல்ல பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட பேத்தா ஃபிஷ் ஃபோட்டோகிராஃபி சொன்னா, நான் மட்டும் தான் செய்றேன்னு எனக்கு தெரிஞ்சு, ஓகே. ஸோ இந்தியன்ஸ்லயா? இல்ல மொத்தமாவே நீங்க மட்டும் தான் செய்றீங்களா? மொத்தமாவே நான் தான் இருந்தேன். ஓகே, அந்த ஹோல் பேத்தா ஃபிஷ் கம்யூனிட்டின்னு சொன்னாக்கா, ஹோல் மலேசியால நான் செய்யும்போது வந்து, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இந்தியன்ஸ் தான். ஓகே, ஸோ கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறது முன்ன பழைய ஆள்லாம் இருக்கும். அதான் அந்த ஏற்கனவே உள்ள பிரீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சண்டை மீன் குவாலிட்டியா உருவாக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து மெயின்லி வந்து ஃபோக்கஸ் காம்படிஷன் அனுப்பும்போது அப்பதான் யோசிச்சேன். சரி என்னத்துக்கு காம்படிஷன் அனுப்புவோம். அந்த மீன் அழகா இருந்து எல்லாத்தையும் காட்டும்னு சொல்லி தான் ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிச்சேன். அதுதான் இந்த பேத்தா ஃபிஷ் ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஓகே. நீங்க போயிட்டு என்ன தெரிஞ்சீங்கனாக்கா, டான்ஸ் ஃபோட்டோகிராஃபின்னு சொன்னாலே பேத்தா ஃபிஷ் தான் மெயின்லி வரும். ஆமா. இடத்திலேயே ஆமா. மீன் தான் வந்து நிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து சரி மக்ரோ. மக்ரோ ஃபோட்டோகிராஃபின்னு சொன்னாக்கா வந்து இந்த நம்ப வந்து சும்மா பூச்சி அதுங்கள பூச்சிங்க தான் மெயினா. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க. நம்ம ஓகே, சும்மா அப்படியே நடக்கிறோம். ஸோ ஸ்பைடர்ஸ், எறும்பு அதுலயே ஸ்பைடர்ஸ்லயே ஒரு நெறைய வகைங்கலாம் இருக்கு ஸ்பீசிஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பிடிக்கிறது. ஓகே. அடுத்து உங்களோட சின்ன வயசு பத்தி, உங்க பேக்கிரவுண்ட். சின்ன வயசுல எங்க இருந்தீங்க? எங்க படிச்சீங்க? எங்க அசால் அந்த ஓகே. மாரி? நான் ஆஸ்தா ஜேபி. ஓகே. சின்ன வயசுல பார்த்தாக்கா ஃபுல்லா குழாய் தான். அப்பா வந்து இடியாப்பத்தவரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு முருகனாக வந்து ஒரு கூட்டாளி மாரி. ஈர்ப்பு. ஆ ஓகே.
எப்ப பார்த்தாலும் ஸ்கோலரண்டா தடிக்காலேருந்து மிருகத்து கூடயே தான். அந்த கோழி, ஈத்த எல்லாம் சுத்திட்டு இருக்கிறது. அப்புறம் ஸ்கோலரண்டாலேருந்து எல்லாம் அப்படித்தான். நான் மட்டும் தனியா இருப்பேன் எப்போதுமே ஓகே, கூட்டாளிங்க. அதாவது ஸ்கூல் குரூப்னு சொன்னாக்கா நான் மட்டும் தனியா. ஏன்னா மிருகத்து கூட. ஓகே. ஆ அவங்க கூடலாம் அவ்வளவா இது பண்ணாம முன்னலாம் மிருகத்து கூடயே. முன்னலாம் ஞாபகம் இருக்கு. அந்த சண்டை ஸ்பைடர் சொல்லுவாங்கல்ல. புடிச்சு இந்த கேசெட்குள்ள வச்சிருப்போம். பஞ்சஸ்குள்ள வச்சிருப்பாங்க. ஓகே. எஸ். ஆ அதுதான். அப்புறம் அந்த ஓனா சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் ஓனர். புடிச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அது தடிக்கா, ஸ்கொலரண்டா, முனுகாக்கு போயோனே கொஞ்சம் அப்கிரேட் ஆயிடுச்சு. சயின்ஸ் ஸ்ட்ரீம்னால டீச்சர் கேட்டாங்க. ஏதாவது மிருகம் எடுத்துட்டு வாங்க. எல்லாம் தோக்கல இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. நான் டீச்சர்ட்ட கேட்டேன். பாம்பு ஓகேவான்னு. ஆ ஓகேன்னு அப்பவே சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட பக்கத்துலயே ஒரு பாம்பு இருந்துச்சு. புடிச்சு எடுத்துட்டு போயிட்டேன். ஆனா அவங்க கேட்கல. உயிரோடயா செத்து போனத. நான் உயிரோட தூக்கிட்டு போயிட்டேன். அதுக்கு கீழ டிசிப்ளின்ல உட்கார்ந்திருந்தேன் கொஞ்ச நேரம். என்ன சொன்னாங்க? எதுக்கு உயிரோட தூக்கிட்டு வந்தேன்? அவங்களுக்கே ஷாக் ஆயிருச்சு. ஓ! கொஞ்ச நேரத்துல அவங்களே பேனிக் ஆயிட்டாங்க. அவங்க நெனச்சாங்க நீங்க செத்து போனத எடுத்து வருவீங்க. பார்த்தா ஆமா. உயிரோட தூக்கிட்டு வந்துட்டீங்க. பயாலஜிக்காக வி அவாய்ட் பண்றதுக்கு. ஓ! அதுக்கப்புறம் அத என்ன பண்ணீங்க? திருப்பி போய் விட்டுட்டீங்க. இல்ல இல்ல 1 வாரமா ஸ்கூலுக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்துருந்தேன். ஏன்னா நான் எடுத்துட்டு போம்போது வந்து டீச்சர் எம்சில இருந்தாங்க. 2 நாளைக்கு எடுத்துட்டு போனேன். 3வது நாள் ஸ்கூலுக்கே தெரிஞ்சுச்சு. எல்லாரும் கிளாஸ்க்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க பாம்ப பாக்கறதுக்கு. அந்த பிஸ்கட் டப்பா இருக்கும்ல, அதுக்கெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அத எடுத்து குலுக்கி குலுக்கி பார்த்ததுனால, சரி கழட்டிட்டு பாக்கெட்ல வச்சிருந்தேன். பிசிக்ஸ் கிளாஸ் போம்போது பாக்கெட்லேருந்து பாம்பு வெளியாயிருச்சு. பிசிக்ஸ் கிளாஸ்ல தான் சிங்கிலாம் இருக்கும். அந்த ஆ, சிங்கிக்குள்ள பூந்துருச்சு. அது ஒரு பக்கம் ஒரு புடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆ. அப்பவே நீங்க விளையாட்ட ஆமா. எடுத்திருக்கீங்க ஸ்கூல்ல. ஓகே. உங்க வீட்ல இத பத்தி எதுவும் பேரண்ட்ஸ் வந்து, ஆ "என்ன இது? நீ ஏன் விலங்கு கூடயே இருக்க?" அந்த மாரி யாரும் கேட்டது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா, அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து சண்டை மீனு, எஸ்டேட்ல இருந்தனால, அந்த குட்டையில போயிட்டு மீன்லாம் புடிக்கிறது. ஓகே. அம்மா வந்து ஃபெல்டால இருந்தாங்க. அம்மா வந்து சின்ன வயசுலயே இந்த தேளு, ஸ்பைடரு, பின்னாடி வீட்டு பின்னாடிலாம் புடிச்சு வச்சு வளர்ப்பாங்களாம். அது வௌவால்லாம். ஓ! ஸோ ஓகே, ஜெனடிக்னால அப்படியே விட்டு வச்சுட்டாங்க. ஆனா வந்து வீட்ல வந்து பெர்மிஷன் கிடைக்கல இதெல்லாம் வளர்க்கறதுக்கு. ஓகே. ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்கூலாமனுங்க வர வரைக்கும் மேக்ஸிமம் நான் வளர்த்ததுனாக்கா தேளு தான் வளர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து அப்கிரேட் ஆச்சு கொஞ்சம். தேளு வந்து வாங்கி வளர்த்தீங்களா? இல்ல புடிச்சுட்டு அதையும் புடிச்சு தான் வந்தீங்களா? ஸ்டார்ட்டிங் வாங்குனேன். அதுக்கப்புறம் சட்டமா கூட்டாளி வீட்லாம் இருந்துச்சுனாங்க, அவனுங்க என்ட்ட குடுத்துருவானுங்க. ம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எது ஏதோ குடுத்து பார்த்துருக்கேன். தேள குடுத்துருக்காங்க. சரி மொதல்ல நீங்க வளர்த்த ஒரு இந்த மாரி நாய், பூனைய தவிர, நீங்க நார்மலா வளர்க்காம ஒரு எக்ஸோட்டிக்கா வளர்க்கணும்னு நெனச்சது மொத வளர்த்தது என்ன? நெனச்சதா வளர்த்தது தான். வளர்த்தது. மொத வளர்த்ததுனாக்கா தேளு தான். ஒரு 2 தேளு வளர்த்தேன். ஓகே. அப்புறம் இந்த தேனத்தோட சொல்லுவாங்க, அது வளர்த்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம பாம்புல இறங்குனேன். அதுவும் இந்த லாக்டவுன் டைம்ல தான் பாம்புல பூந்துச்சு வீட்டுக்கு. ஓகே. எந்த வயசுல வந்து நீங்க ஓகே, நம்ம வந்து வேலையா செஞ்சாலும் பரவால்ல. வேலையும் ஒரு பக்கெட்டு போட்டோம். நம்ம ஹாபி இது வந்து கன்சிடர் ஒரு ஹாபி மாரி உங்களுக்கு. இல்ல இதுவுமே அதாவது இந்த மிருகம் உங்க வளர்க்கறது லைஃப்ல தான். கலந்துருச்சா? இல்ல எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து இருக்கு. லைஃப்லயே இருக்கு. ஓகே. ஸோ நீங்க வந்து இத வந்து அ இன்னும் இப்ப வேலை செய்றாங்க. ம். நெறைய பேத்துக்கு வேலை செஞ்சுட்டு வந்தோனே டயர்ட் ஆயிரும். இதுக்குன்னே நீங்க தனியா டைம் ஒதுக்கணும் தானே எப்படி ஆமா. இருந்தாலுமே. ஸோ எப்படி அத மேனேஜ் பண்ணுவீங்க? ஓகே. நார்மலி வந்து வேலை டைம்ல வந்து மண்டே டூ ஃப்ரைடே எனக்கு வேலை. ஓகே, சில டைம் வேலை சீக்கிரம் முடிச்சுட்டா 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன். இல்லனாக்கா மணி ஒரு 9 ஆயிரும். எப்ப பார்த்தாலும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலே ஒய்ஃப் கிட்ட மொத கேட்பேன். எல்லாத்துக்கும் தண்ணி குடுத்துட்டியா? சாப்பாடு குடுத்துட்டியா? ஓகே. குடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்கனாக்கா, போய் டபுள் செக் பண்றது. எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு வர்றது. ஸோ சாட்டர்டே, சண்டே வந்து அதுக்குன்னு ஒரு 4, 5 ஹவர் ஒதுக்கிருவேன். ஏன்னா வீக்லி மெயின்டனன்ஸ் பண்ணணும். கழுவுறது, துடைக்கிறது, மறுபடியும் கூண்டுலாம் அழகாக்குறது அந்த மாரி. இது உங்களுக்கு டயர்டா இல்லையா? டயர்டு தான். யார் இல்லன்னு சொன்னா? ஓகே. ம். அது ஹாபி ஆயிட்டாலே நம்மளுக்கு ஒரு டயர்டா இருந்தாலும் லைட்டா ஹேப்பினஸ் இருக்கும்ல. ஆமா. அந்த ஹேப்பினஸ் தான் மெயினா பார்க்கணும். அவ்வளோதான். இந்த ஐடி வேலை செய்றேன்னு சொன்னீங்களா? ம்ஹ்ம். ஐடி வேலை வந்து இதையே ஃபுல் டைம் ப்ரொஃபஷனலா இப்ப வந்து நெறைய காம்படிஷன் இந்த மாரிலாம் ஆ. நடக்குது இப்ப அனிமல்க்கு. ம்ஹ்ம். ஸோ வந்து ஃபுல்லாவே நீங்க ஐடி வேலையில இருந்துகிட்டே தான் இத செய்வீங்களா? இல்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் பரவால்ல ஐடி பரவால்ல இல்ல அப்படின்னு நான் ஓகே அந்த விடுறதுக்கு எதுவும் வாய்ப்புகள்? இல்ல ஐடி வேலை உடுவனான்னு எனக்கு தெர்ல. ஏன்னா ஓகே, பழகிருச்சு. ஐடி வேலை செஞ்சுக்கிட்டே, இது வேலை செஞ்சுட்டு, இந்த பேத்தா ஃபிஷ் சொன்னேன் தெரியுமா? அந்த சண்டை மீனு. ஓகே, நான் ஸ்டார்ட்டிங் வந்து 2012ல ஆரம்பிச்சேன். அப்ப வந்து சிங்கப்பூர்ல ஸ்டார்ட்டிங் வேலைக்கு போனேன். அப்பயே வந்து இந்த காம்படிஷன் சிங்கப்பூர்ல நடக்கும். சாட்டர்டே, சண்டே. ஸோ ஃப்ரைடே வேலை முடிஞ்சு 6 மணிக்கு வேலை முடியும். மீன் வந்து இங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு சிங்கப்பூர்ல காம்படிஷன்ல போயிட்டு மீன் பதியணும் போட்டிக்கு. ம்.
பதிஞ்சிட்டு சாட்டர்டே, சண்டே அங்கேயே இருந்துட்டு, சண்டே மீன் எடுத்துட்டு மறுபடியும் வருவேன் மலேசியாவுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் மண்டே மறுபடியும் வேலைக்கு. ஸோ உங்களோட வீக்கே வந்து பேக்டா தான் இருக்கு. ஆமா. அதனால தான் அந்த காம்படிஷன் என்டர் பண்றது வந்து நான் குறைச்சுட்டேன். ஓகே. ஏன்னா வந்து ஒரு நாள் முன்ன வந்து ஃபோக்கஸ் ஆன் சிங்கப்பூர்ல. ஓகே. சிங்கப்பூர்ல தான் இந்த பேத்தா ஃபிஷ் காம்படிஷன் வந்து ரொம்ப ஓடிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து ஏசியன் லெவல்ல வந்து லைசன்ஸ் வச்சிருந்தாங்க. அது ம். வந்து ஐபிசின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் பேத்தா காங்கிரஸ். ஸோ அதில ஜாயின் பண்ணியிருந்தனால நான் சாட்டர்டே, சண்டே வந்து அங்க தான் போயிட்டு மீன ஓகே. வந்து பெஞ்சிங் காசு சொல்லுவாங்க. அதாவது ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ஒரு மீனுக்கு காசு கட்டி காம்படிஷனுக்கு போனோம். ஸோ ஓ அந்த ஃபோட்டோகிராஃபி பேத்தா ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிச்சோனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் காம்படிஷன் போறதுக்கு. ஓகே. நீங்க மொத வந்து இந்த காம்படிஷன் பேத்தா காம்படிஷன் இருக்குல்ல, ஃபிஷ் காம்படிஷன்ல மொத வந்து நீங்க எந்த காம்படிஷன்ல போனீங்க? சிங்கப்பூரா? மலேசியா? சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆமா. ஸ்டார்ட். சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட். ஸோ அதுல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அண்ட் தென் அங்க என்ன பிரைஸ் ஏதோ எடுத்தீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் காம்படிஷன் சொன்னாங்க. நான் மீன் வாங்குனது வந்து $60. ஓகே. வாங்கிட்டு இந்தோனேஷியாக்காரங்ககிட்டருந்து வாங்குனேன். அவங்க வந்து இந்தோனேஷியா தான் மெயின் சப்ளையர் பேத்தா ஃபிஷ்க்கு. ஸோ அங்கேருந்து வாங்கி மீனு காம்படிஷன் பூந்தேன். மீன் தோத்துருச்சு. அப்புறம் தான் சிங்கப்பூர்காரங்கலாம் கூட்டாளி புடிச்சு கேட்டு, எப்படி காம்படிஷனு, எப்படி அந்த ஃபிஷ்ஷோட கிரேட் பார்க்கறது சொல்லுவாங்க. ஸோ அந்த ம். ஃபிஷ் காம்படிஷன் கிரேட்டா இல்லையான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதுவரைக்கும் பிரைஸ்ன்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் நெறையா எடுத்திருக்கேன். ஆனா இல்லாம போச்சு. வீட்ல ஒரு குப்பை மாரி ஆச்சு இந்த ட்ரோஃபியே. ஓகே. ஸோ வீட்ல ஏச ஆரம்பிச்சுட்டானா, எதுக்கு சும்மா சும்மா வாரம் வாரம் ட்ரோஃபி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி. ஆனா சரி நிப்பாட்டுன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ் லெவலுக்கு போனேன். ஜட்ஜ் லெவல் போய் ஆனா அதுவும் ஒரு பக்கம் போரிங் ஆயிடுச்சு. ஏன்னா ஹோல் மேட்ச்சா சுத்திக்கிட்டே இருக்கணும். ம். அப்புறம் சரி ஃபோட்டோகிராஃபிக்கு இறங்குவோம். ஏன்னா இன்னும் நெறைய பேத்துக்கு வந்து இந்த மீன் எப்படி இருக்கும்னு தெரியல. பேத்தா ஃபிஷ் சொல்லி ஆனா கேட்கறாங்க என்னன்னு. ஸோ ஆமா. அப்புறம் தான் சொன்னேன். எனக்கே தெரியல. நாங்க ஆ. ரிசர்ச்லாம் பண்ணி தான் அ. பார்த்தோம். ஸோ தமிழ்நாடு மத்தியிலன்னு பார்த்தாக்கா, பேத்தா ஃபிஷ் சொன்னாக்கா வந்து சண்டை மீன் தான் சொல்லுவாங்க. சண்டை மீன் சொல்லி ஆனா, வீட்ல சண்டை மீன் வளர்க்கக்கூடாது. சண்டை ஆமா. வரும். ம். இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அந்த ஒரு இத உடைக்கிறோம்னு சொல்லி தான், சரி மீனுனா அழகா தான் இருக்கும். ஸோ இது வந்து செலக்டட் ப்ரீட் பண்ணி அந்த அழகழகா ஆக்குறது. ஓகே. ஒரு பேத்தா ஃபிஷ் ஃபோட்டோ எடுக்கிறதுல உள்ள சேலஞ்சஸ் நீங்க சேலஞ்சஸ். ஏன்னா அது கரெக்ட்டா நீங்க கேட்கிறப்ப அது போஸ் குடுக்காது. அது ஓகே. குடுக்குறப்ப இப்ப நீங்க நம்ப கரெக்ட்டா இருக்கணும். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாடலிங்கு எல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபர் சொன்னா, ஓகே இப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்க, லைட்டிங் இங்க இருக்கு. இப்படி பார்த்தா ஓகே. இந்த பேத்தா ஃபிஷ்ல வந்து அது அப்படி ஒண்ணுமே இல்ல. நம்ம பாட்டு மீன் எப்படி போதோ, நம்ம மீன ஃபாலோ பண்ணி போகணும். ஒரு மீன் அ ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 டூ 30 மினிட்ஸ் ஆகும். ஒரு ஒரு மீனுக்கு. ஒரு 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 ஃபோட்டோ எடுக்கயா? இல்ல ஒரு மொத்தமா ஃபோட்டோ ஃபோட்டோ எடு ஏன்னா அந்த எனக்கு புடிச்ச மாரி ஒரு ஃபோட்டோ வேணும்னாக்கா, ஓகே. ஓ மேக்ஸிமம் 2 ஹவர், 3 ஹவர் கூட போயிருக்கு. ஸோ மீன் டயர்ட் ஆயிரும். மீன் டயர்ட் ஆயிடுச்சுனாக்கா, அது ஃப்ளேர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த விரிச்சிட்டு வரும் தெரியுமா? அ அதெல்லாம் வந்து தொறக்காது. பண்ணாது. வால்லாம் தொறக்காது. ஸோ டயர்ட் ஆயிரும். ரெஸ்ட் விட்டுறணும். மறுநாள் தான் எடுக்க முடியும். ஓகே. ஓகே. இவ்ளோ நாளா இந்த பேத்தா ஃபிஷ் ஃபோட்டோகிராஃபி ம். இதுலலாம் இருக்கீங்களா? இதுலேருந்து நடந்த உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்? நல்ல விஷயமா? நெறைய நெறைய நடந்திருக்கு. நடந்திருக்கும். உங்களால மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயம். எனக்கு இது வந்து இதனால எனக்கு வந்து இது ரொம்ப ஓகே. நல்லா கிடைச்சது. ஆ என்ன வந்து இந்த மலேசியால வந்து சொன்னாங்க வந்து பேத்தா ஃபிஷ் ஃபோட்டோகிராஃபர் தெரியும். ஆனா எனக்கு ரெகக்னைசேஷன் யாரும் குடுத்ததில்ல. ஓகே. ஸோ லாஸ்ட் இயர் வந்து இந்தோனேஷியால வந்து போட்டி நடந்துச்சு. அதாவது இந்தோனேஷியாலேருந்து ஆகப்பெரிய பேத்தா ஃபிஷ் போட்டி. ஸோ அங்க வந்து அந்த ஆர்கனைசர் வந்து ஏசியன் லெவல்லலாம் தாய்லாந்துலேருந்து, பிலிப்பீனு, இந்தோனேஷியா இவங்க 3 இதுலேருந்து வந்து பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் இந்த பேத்தா ஃபிஷ் ஃபோட்டோகிராஃபர வந்து கூப்பிட்டுருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து எனக்கு கால் பண்ணி, "மலேசியால நீ மட்டும் தான் இருக்க. வர முடியுமான்னு?" கேட்டாங்க. ஸோ ஓகே. அது வந்து எனக்கு ஒரு பெரிய லெவல் சொல்லலாம். வக்கீல் மலேசியா பண்ணி நான் இந்தோனேஷியால போயிட்டு அவங்களோட காம்படிஷன் ஃபோட்டோ பிடிக்கிறது. ஓகே. தாய்லாந்துல வந்து நம்ப iPhone 7 நெனைக்கிறேன். வால்பேப்பரா வந்துச்சு தெரியுமா? iPhone 7ல வால்பேப்பர் இருக்கும். அது 7ஆ ஐஃபோன். 8ஆன்னு எனக்கு சரியா ஞாபகம் வரல. அந்த பேத்தா ஃபிஷ் ஃபோட்டோகிராஃபர். அந்த ஃபோட்டோகிராஃபரும் வந்திருந்தாரு. ஓகே. அவரும் பார்த்துட்டு என் வொர்க் நல்லா இருக்கு. உன்னோட கொஞ்சம் யூனிக்கா இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. கன்டின்யூ பண்ணுன்னு. ஓகே. இதுதான் இந்த இதுல அது எனக்கு தெரிஞ்சு இது அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பெரிய உங்களுக்கு. விஷயம். ஒரு ஐஃபோனுக்கு வால்பேப்பர் டிசைன் பண்ணி குடுத்தவரு வந்து நமக்கு பட்டு என்னோட வொர்க் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா, அது ஒரு பெரிய சிந்தனை. நல்ல விஷயம். சரி இந்த மீன் காம்படிஷன் விடுவோம். ஓகே. அடுத்து வந்து நீங்க வந்து ஒரு வீட்ல பலரையும் வளர்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமா. யாரெல்லாம் வச்சிருக்கீங்க? ஓகே. வீட்ல வந்து 3
பப்பீஸுங்க இருக்குங்க. அவங்க வந்து பப்பீஸ் வந்து நான் அடாப்ட் பண்ணது. வாங்கினது இல்ல. அப்படியே ஓகே. ரோட்டோரத்துல அப்படியே அடிபட்டுருக்கும். அதில விட்டு போனது எடுத்து வளர்த்துருக்கேன். அப்புறம் இதோ இவங்க இருக்காங்க. ஓகே. 2 பியர்டட் டிராகன் சொல்லுவாங்க அத. ஓகே. அப்புறம் மீரக்கேட் இருக்கு. மீரக்கேட் வந்து இந்த லயன் கிங்ல பூம்பாக்கு மேல ஆமா. அது. அப்புறம் சுகர் கிளைடர் எல்லாத்துக்கும் தெரியும். அது பறக்கிற பிராணி மாரி. அப்புறம் வேற பேரட் வச்சிருக்கேன். வேற என்ன இருக்கு? கோழி இருக்கு. அப்புறம் ஈத்த இருக்கு. வேற என்ன இருக்கு? 3 தென்னந்தோலை இருக்கு. மெயின் ஐட்டம் சொன்னாக்கா வந்து, அந்த பேர சொன்னாலே எல்லாம் தல தெறிச்சு ஓடுற ஆளு. ஓகே. சொல்லாம தரல, சொல்ட்டா. சொல்லுங்க, சொல்லுங்க. கீழ எங்கேயாவது தான் இருக்கும். ஐயோ! ஓகேவா? பாம்பு. ஓகே. ஓகே. அதான் காட்டிட்டீங்களே முதல்லயே எனக்கு பயத்த. சரி அடுத்து சொல்லுங்க. அது பாம்பு ஒரு 10 பாம்பு இருக்கு. 10 பாம்பா? ஆமா. எப்படி எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்றீங்க? அது அவங்கவங்க அவங்க இடத்துல இருப்பாங்க. அப்பப்ப வீட்ட விட்டு அந்த கதவோட பாக்ஸ் மாரி வச்சிருப்பேன். பாக்ஸ்லேருந்து வெளியாயிரும். வேலைக்கு போகும்போது காலைல எந்திரிச்சு செக் பண்ணிட்டு போவேன். டப்பாலலாம் தேடி புடிச்சு டப்பால போட்டு மறுபடியும் போவேன் வேலைக்கு. திடீர்னு அன்னைக்கு தேடும்போது இல்லன்னா? நடந்திருக்கு. தேடும்போது 2 பாம்பு காணோம். ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். வேலை முடிஞ்சு போற வரைக்கும் அலர்ட்டாவே இருக்கு. அப்போ வேலை முடிஞ்சு வந்ததும் தேடுனேன். பயமா இருக்காதா? வீட்லலாம் இப்படிதான் இருக்காங்க அந்த மாரி. இல்ல ஓடி போனா கூட சரி வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம். ஹாலு, கிச்சன், பெட்ரூமு பாம்பு வைக்கிறதுக்குன்னு தனியா ஒரு ரூம் இருக்கு. அனிமல்ஸ் ரூம்னு வச்சிருக்கேன். ஓகே. இங்க வந்து அப்பா இடியாப்பம் செய்யும்போது இடியாப்ப ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ அது இப்ப நான் இருக்கனால அது பாம்பு ரூமா பாம்பு ரூமா மாறிருச்சு. மாத்திட்டீங்க. அங்கேருந்து வந்து கிச்சன்ல வந்து உட்காந்துருக்கோம். அப்படி இல்லன்னா ஹால்ல இருக்கோம். அங்க தான் மிஞ்சி மிஞ்சி போனா. வீட்டுள்ளயே தான் இருக்கும். நான் வெளிய வீட்டுல போவேன். இதுவரைக்கும் வெளிய போனதில்ல. விட்டதில்ல. ஆ அதுக்குள்ள புடிச்சேன். புடிச்சிருவீங்க. ஆமா. இந்த பாம்புக்கெல்லாம் பேர் வச்சிருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா இருக்கு. ஓ! என் வீட்ல இருக்க எல்லா எல் பிராணிகளுக்கும் பேர் இருக்கு. ஒண்ணு கூட பேர் இல்லாம இருந்ததில்ல. ஓகே. சோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பீங்களா? ஆமா. யாரு தான் சாமி நீங்க? ஓகே. இவரோட பேரு? இங்க இருக்காரு. ஓகே. இவரு பேரு வந்து பீட்டர் டிராகன். இது வந்து குண்டன்னு சொல்லுவோம். ஓகே. நீங்க கூப்பிடுற பேரு குண்டன். ஆமா. ஏன்னா குண்டா கொழு கொழுன்னு இருக்கு. ம். இவங்களுக்கு ஜோடி ஒண்ணு இருக்கும் ஒல்லியா. ஆ. அது வந்து ஒல்லி குச்சின்னு சொல்லுவோம். பார்க்க பேரு தான் ஒல்லி குச்சி. ஆனா ஒல்லி இல்ல. அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் அந்த மீரக்கேட் சொன்னேன் தெரியுமா? ஆ. அது பேரு சேட்ட. சேட்ட. அ ஓகே. ஏன் சேட்டனாக்கா, வாங்குன புதுசுல இருந்து அங்க இங்க போடியா எல்லாம் சேட்டை பண்ணிடுச்சு. அப்படியே சேட்டன்னு ஒட்டியாச்சு. ஓகே. ஆ நீங்க வச்சிருக்க பாம்பு எல்லாமே விஷமா? இல்ல. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாம்புனாலே விஷம்னு சொல்லி அதனால தான் ஆமா. மோஸ்ட்லி இந்தியன்ஸ் வந்து ஒதுக்கிருவாங்க. எஸ். மோஸ்ட் ஆஃப் இந்தியன் பாம்புன்னு சொன்னாலே, ஐயோ! பாம்பு சாபம், பாம்பு பணம் எடுத்துரும், ஆமா. பாம்பு கொத்திரும், பாம்பு வளர்த்தாக்கா பாம்பு சாபம் என்ன காலங்காலமா இருக்குன்னு சாபம் சொல்லுவாங்க. விட்டுரும். ஓகே. நான் வளர்க்குறது வந்து பால் பைத்தன் சொல்லுவாங்க. பால் ஓகே. பைத்தன், இன்னொன்னு ரெட்டிகுலேட் பைத்தன் சொல்லுவாங்க. ரெட்டிகுலேட் பைத்தன் வந்து காமனா சொல்லணும்னாக்கா மலைப்பாம்பு. மலைபாம்பு. ஆழ முழுங்கும் தெரியுமா? அந்த மலைப்பாம்பு தான் இது. அப்புறம் பர்மீஸ் பைத்தன் ஒண்ணு இருக்கு. பர்மீஸ் பைத்தன் வந்து இந்த மலைப்பாம்புன்னு சொல்றாங்கல்ல, அதோட கொஞ்சம் கீழ. இந்தியாலேருந்து வந்தது. பால் பைத்தன் வந்து ஆப்பிரிக்கால வருது. அது வந்து சின்னதா ஒரு 6 கிக்கி அந்த மாரி தான் இருக்கும். அது சும்மா பந்து மாரி உருண்டு இருக்கும் பேபி இருக்கும்போது. அதனால அத பால் பைத்தன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து பிரெய்லியர்லேருந்து லைசென்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப வந்து இது எல்லாத்தையும் நீங்க காசு குடுத்து வாங்குனீங்களா? இல்ல எங்கேயாச்சும் புடிச்சிட்டு வந்தீங்களா? இல்ல எல்லாமே காசு குடுத்து தான். மலேசியால வந்து ஓகே மலேசியால வந்து நீங்க எந்த மிருகம் வாங்குனாலும் மொத பிரெய்லியர் ரூஜோ பண்ணுங்க. ஓகே. ஏன்னா இப்ப ஓகே பியர்டட் டிராகன் இதெல்லாம் வந்து லைசென்ஸ் தேவையில்ல. ஸோ நீங்க வளர்க்கலாம் வீட்ல. சும்மா பெட் ஸ்டால் வைக்கிறாங்களா, வித்துட்டு நாங்க வளர்க்கலாம். ஏன்னா லைசென்ஸ் தேவையில்ல. ம். இந்த பால் பைத்தன், ரெட்டிகுலேட் பைத்தன், பர்மீஸ் பைத்தன்லாம் வந்து லைசென்ஸ் வேணும். நீங்க வந்து லைசென்ஸ் அப்ளை பண்ணிட்டு, லைசென்ஸ்ல வந்து முக்கியமா என்னன்னாக்கா, உங்க வீட்டு அட்ரஸ், ஐசி அட்ரஸ் சேமா இருக்கணும். எங்க பாம்பு விக்கிறாங்கல்ல, அவங்க வந்து லைசென்ஸ் வச்சிருக்கணும். ஓகே. பிரெய்லியர்லேருந்து அப்ரூவ் பண்ண லைசென்ஸ் வச்சிருக்கணும். அவங்க வந்து ஆத்தரைஸ்ட் சேலரா இருக்கணும். அப்பதான் நம்பளுக்கு லைசென்ஸ் அப்ளை பண்ணும்போது கிடைக்கும். அதுவும் வருஷம் வருஷம் ரினியூ பண்ணணும். வருஷம் வருஷம் குடுத்துருவாங்களா? இல்ல வருஷம் அதுக்கு வருஷம் குடுத்துருவாங்க. ஓகே. நீங்க வாங்குனதிலே விலை கூடையான பாம்பு? ம். விலை கூடன்னு சொன்னாக்கா, எல்லாம் ராஃப்லி சேம் ரேஞ்சுல தான் இருக்கு பிரைஸ்ன்னு சொன்னாக்கா. ஓகே. நார்மலி ஒரு பாம்பு எவ்வளோ வரும்? ஓகே. இப்போ பால் பைத்தன் சொன்னாங்க வந்து, அதுல வந்து மார்ஃப் சொல்லுவாங்க. மார்ஃப்னாக்க வந்து ஜெனடிக். ஓகே. ஸோ அந்த கலருக்கு ஏத்த மாரி ஜெனடிக் இருக்கும். சில பாம்புல வந்து 5 ஜெனடிக்லாம் இருந்துச்சுன்னா, 20,000, 30,000 வரைக்கும் போகும். ஆமா. ஓகே. ஆக பேசிக் வந்து நார்மல் பால் பைத்தன் சொல்லுவாங்க. அது வந்து பிலோ 500 இருக்கும் பிரைஸ். சில பேர் விப்பாங்க. இப்ப நான் வச்சிருக்கது வந்து 2 ஜெனடிக் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து 1005லேருந்து ஒரு 4000க்குள்ளார உள்ளது தான். ஓகே. பாம்புலயே இவ்வளோ பாம்புக்கு சாப்பிட என்னதான் போடுவீங்க? வீட்ல தான் வச்சிருக்கீங்க. ஓகே. பாம்புக்கு வந்து
மெயின்லி வந்து இத சொன்னாக்க வந்து சொல்லுவாங்க, "ஐயோ! ஏன்டா இத போடுற? பாவம் அந்த ஜீவன்." அ எலி. எலி. ஆமா. ஓகே. ஆமா. இது ஒரு லைஃப் சைக்கிள் தானே. எலி ஆமா. அது ஒரு எலிய லைஃப் சைக்கிள். அது வந்து வெளிய சொன்னாங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஓ! ம். இருந்தாலும் அது வாயில்லாத ஜீவன். அப்ப நம்ம கோழி, ஆடு. சொன்னாக்கா கோவப்படுவாங்க. ஆமா. நம்ம என்ன ஆமாவா? சரி. நான் இந்த என்ன மாரி பண்ணுவேன், சொல்லியிருக்காங்களா யாராச்சும்? ரொம்பவே அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? கண்டுக்க மாட்டேன். கண்டுக்க மாட்டீங்க. ஓகே. கண்டுக்க மாட்டேன். கேள்வி கேட்பேன். அப்ப கோழி அது வேற சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க. அப்ப அதுவும் வாயில்லாத ஜீவன் தானே. ஆமா. அது இதோட ஒண்ணும் பெருசு. சதக் மக்கன். சதக் மக்கன் அவ்வளோதான். அவ்வளோதான். இப்ப வந்து எல்லா பாம்புக்குமே வந்து ஓகே. எலி தான் இல்ல. சாப்பாடு. எல்லா பாம்புக்கும் நீ எலி சாப்பிட முடியாது. ஓகே. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ள அதாவது சின்ன சைஸ் பாம்புனாக்கா, இந்த கார்ன் ஸ்னேக் சொல்லுவாங்க. கார்ன் ஓகே. ஸ்னேக், மில்க் ஸ்னேக், அப்புறம் கிங் ஸ்னேக் சொல்லுவாங்க. அப்புறம் பால் பைத்தன். இந்த 4 ஜெனியஸ் பாம்பு வந்து விஷம் இல்லாத பாம்பு. மெயின்லி சாப்பிடுறது வந்து எலி. ராட் சொல்லுவாங்க. அதாவது இந்த லேப் ராட் அது. ஓகே. சின்னதா வெள்ள கலரா. ஆமா. பார்த்திருக்கீங்களா? ஆமா. பார்க்காதவங்க பார்க்க போறீங்க வெளிய சொல்லுங்க. நோ வேணாம். அதையும் வச்சிருக்காரு. ஆமா. இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்காரு. பாம்புலாம் எடுத்து வரல. ஒரே ஒரு பாம்பு மட்டும் எடுத்து வந்தாரு. அண்ட் தென் இவரு, எலி எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்காரு. அப்புறம் ஃபோட்டோவ அட்டாச் பண்றோம். அந்த எலி தான் ஃபுல்லா போடுவீங்க. ஆமா. அந்த எலி தான். அந்த லேப் ராட் சொல்லுவாங்க. அதுதான். அது போதுமா அது அதுக்கு? ஓகே. மோஸ்ட்லி வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பாடு. இந்த பாம்பு சைஸ் பொறுத்து தான் அந்த எலி சைஸும் போடணும். ஓகே. அடல்ட் பாம்புனாக்கா எலி வந்து ஒரு 6 இன்ச்சு, 7 இன்ச்சு வரும். ஒரு 2 எலி சாப்பிடுறோம் வாரத்துக்கு ஒரு வாட்டி. அப்படி சில டைம்ல அந்த தோல் உரிய போகுதுனாக்கா வந்து, நம்ம வந்து பாசான்னு சொல்லிருவோம். அதாவது தோல் உரிய போகுதுன்னா சாப்பாடு குடுத்தாக்க சில டைம் வந்து தோல் உரியாது. ஓகே. மாட்டிக்கும். சாவ கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தோல் உரிய ஃபேஸ் வந்தானாக்கா விட்டுடணும் பாம்புக்கு ரெஸ்ட்டு. தோல் உரிஞ்ச பிறகு குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. எப்படி எப்படி உங்களுக்கு தெரியும் இதுக்கு தோல் உரிய போகுது? ஓகே. பாம்பு வந்து தோல் உரிய போகுதுனாக்க வந்து கண்ணுலாம் மங்கலாம் மொத. ஓகே. ஸோ கண்ணு மங்கலாச்சுனாக்கா, அடியில வந்து தூக்கி பார்க்கலாம். வயித்துக்கிட்ட வந்து பிங்க் கலர் ஆகும். அந்த ஸ்கின் வந்து பிங்கிஷ் ஆகும். ஸோ அப்பதான் தெரியும் அது தோல் உரிய போகுதுன்னு. ஸோ மெயின்லி வந்து சாப்பாட கட் பண்ணிட்டு தண்ணி வச்சுக்கணும். டீஹைட்ரேட்டாவே இருக்கணும் எப்போதுமே. அதாவது தண்ணி தண்ணி இருந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கணும். இருக்கணும். ஹைட்ரேட்டா இருந்துகிட்டே இருக்கணும். ஹைட்ரேட்டா இருந்துகிட்டே இருக்கணும். ஓகே. அம் பாம்பு மனசால சாப்பிட்டுரும்னு சொல்லியிருக்காங்களே! நான் மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ் ஃபேமிலி அந்த எல்லாமே வந்து பாம்பு வந்து தன் தன் ஓனரே ஆமா. சாப்பிட்ரும். இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க மித்தா. மித்தா? இது ரொம்ப பெருசு. ஓகே. எங்க போனாலும் எவ்வளோ பெரிய சைஸ் பாம்பா இருந்தாலும் சரி, பாம்பு பார்த்து மனசு முழிக்கும். உடனே அளவு எடுக்கும். விட்றாத. ஓகே. அது வந்து மேமாங் பத்தோது தான். ஆனா வந்து அந்த மாரி அளவு எடுக்கவே எடுக்காது. நான் மலைப்பாம்பு வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, ம். அது வந்து ஒரு 15 டூ 20 வரைக்கும் இருக்கும். ஓகே. அது பார்த்தீங்கன்னாக்கா எறும்போட வந்து என் சைஸு. பையனையும் முழுங்குற சைஸ்ல தான் இருக்கும். ஆ. ஸோ நம்ம பாம்பு வளர்க்குறோம். பாம்போட பிஹேவியர் வந்து என்னைக்குமே நம்ம அன்னாடிக்கும் பார்த்தோம்னாக்கா வந்து, நம்மளுக்கு தெரியும். அது அட்டாக் பண்ண போதா? அது பசியில இருக்கா? இல்ல அக்ரெசிவா இருக்கா? இல்ல அத டிஃபெண்ட் பண்றதுக்கு இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மித் வந்து பாம்பு நம்ம அளவு எடுத்து தான் சாப்பிடுறோம்னு வாய்ப்பே இல்ல. பாம்புக்கு அது ஒண்ணு தெரியவே தெரியாது. ஓகே. பசின்னு வந்துட்டாக்கா, யாரா அத இருந்தாலும். பொறுத்தவரைக்கும் அது முன்னுக்கு அதுக்கு வந்து வாய்க்கிட்ட வந்து ஹீட் சென்சர் சொல்லுவாங்க. அது இருக்கும். ஸோ அது முன்னுக்கு நம்ம ஹீட் எது வச்சாலும் சரி அட்டாக். அட்டாக் ஓகே. பண்ணி மலைப்பாம்பு ஒரே ஜெனிஸ் தான். ஸ்ட்ரங்கிள் பண்ணிரும். முழுங்கும்போது தொண்டையில புகுந்துச்சுனாக்கா முழுங்கிரும். இல்லனாக்கா துப்பிரும். அவ்வளவுதான். ஓகே. அது வாய்க்குள்ள போற ஐட்டத்த மட்டும் தான் எஸ். அதனால சாப்பிட முடியும். ஆமா. ஓகே. இல்லனாக்கா மாட்டிக்கிட்டீங்கனாக்கா முடிஞ்சுச்சு. நம்ம அவ்வளவுதான். செத்துருவோம். ஓகே. ம். அ உங்களுக்கு வந்து எப்படி பொண்ணு கிடைச்சுச்சு? அடுத்த ஓ! கேள்வி அதான். நீங்க சின்ன வயசுலேருந்து எல்லாமே வந்து பொண்ணா? அனிமல்ஸோட இருக்கீங்க. அது கல்யாணம் ஆச்சு. அது ஒரு ஏய் பெரிய கதை பொண்ணு. ஆ எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்க? ஒத்துக்கிட்டுன்னு சொல்லலாக்கா வந்து இல்ல. ஒத்துக்கலன்னு சொல்லவே மாட்டேன். ஒத் ஒத்துக்க வச்சுட்டேன். ஓ! நீங்க தான் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்ப. ஆமா. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஒண்ணா ஸ்கூல்ல படிச்சவங்க. ஓ! ஓகே. ஸோ நான் ஒரு மிருகங்காரன். தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அ வாழ்க்கை ஃபுல்லா அதுதான்னு. மொத இந்த ஸ்னேக் இதெல்லாம் நீங்க வளர்க்க போறேன் அப்படின்னு சொன்னப்ப, அவங்க என்ன அவங்களோட ரியாக்ஷன் இல்ல அவங்கள கல்யாணம் பண்ற மணிக்கு நீங்க பாம்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கிளம்புறதுக்கு முன்னாடி பாம்புல வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஆ ஓகே. அம்மா வந்து வீட்ல அம்மாவும், அப்பா வந்து வீட்ல விடல பாம்பு. மத்தி எத்தாயிரது எத்து வேணாலும் வாழ. நீ மீனு வாழ, கோழி வாழ எது வேணாலும் வாழ. பாம்பு மட்டும் எடுத்துட்டு வந்துடாதீங்க. கடைசில லாக்டவுன் வந்துச்சுல, கூட்டம்லாம் அங்க மாட்டிக்கிட்டானுங்க. அ, கால் பண்ணி, "என் வீட்டுக்கு போயிட்டு பாம்பு எடுத்துட்டு வா. அ, பாத்துக்கோ." அப்படியே எடுத்துட்டு வந்தது தான் ஒரு 4 பாம்பு எடுத்துட்டு வந்தேன்னு நெனைக்கிறேன். எடுத்துட்டு வந்துட்டு அவனும் சொல்லிட்டான், "நீயே வச்சுக்கோன்னு." அ. அப்படியே நான் வாங்கி
செட்டில் ஓ! அப்படிதான் பாம்பு ஆமா. வளர்க்க அ ஆரம்பிச்சீங்க. அம்மாவுக்கு வந்து இருந்தாலும் ஃபெல்டால இருந்தாலும் அவங்க பாம்பு பார்த்தா ஃபோபியா. ஓகே. மொத அப்ப 2020 இந்த கோவிட் டைம்ஸ்ல ஆமா, தான் நீங்க பாம்பு வளர்க்க ஆமா. ஆரம்பிச்சீங்க. ஓகே. அக்கா என்ன சொன்னாங்க? பரா எப்படிதான் அந்த கன்வின்ஸ் பண்ணீங்க? இல்ல அவங்களும் வந்து அது பாம்புனா புடிக்குமா? இல்ல இல்ல, இல்ல. அவங்களுக்கு பாம்புனாக்கா அலர்ஜி. பாம்ப பார்த்தா அப்படியே சிலுக்கும். என்ன மாதிரி தான்? அப்படியே தலைவலி வரும். மயக்கமே வந்துரும். அ பர்த்டேக்கு பாம்பு வாங்கி கிஃப்ட்டா குடுத்துட்டேன். இது உன் பாம்பு, குட்டி பாம்பு நீயே வளரு. அம்மா அவங்களும் வேற இல்லாம தலையெழுத்து வளர்த்து தான் ஆகணும்னு சொல்லி காதலுக்காக ஆமா. பாம்பு வளர்த்துருக்காங்க. எஸ். எல்லாரும் வந்து ரிங் அதுதான் குடுப்பாங்க. நம்ம வந்து வேற லெவல் போயிருவோம். கையே சுத்துட்டோம்னு சொல்லி பாம்ப குடுத்துட்டீங்க. ஆமா, ஓகே. அப்புறம் அப்புறம் கல்யாணம்லாம் பண்ணிட்டீங்க. அப்புறம் இப்ப வந்து அவங்க தான் மோஸ்ட்லி வந்து உங்களோட ஆமா. வீட்ல மோஸ்ட்லி அவங்க பாம்பெல்லாம் தான் பாத்துக்கிறாங்க. அவங்க தான் பார்த்துக்குவாங்க. ஆனா அவங்களுக்கும் பாம்பெல்லாம் பத்தி எல்லாமே தெரியும். பாம்பு, அனிமல்ஸ் வீட்ல இருக்கிறது எல்லாமே தெரியும். ஆமா. அது ஏ டூ தெரியும். இசட். ஸோ ஆனா வந்து சாப்பாடு போட மாட்டாங்க. ஸ்டில் அவங்களுக்கு ஃபோபியா. ஏன்னா அந்த ஓகே, அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். ஓகே. உங்கள என்னைக்காச்சும் அட்டாக் பண்ணியிருக்கா? 2 கடி நாளைக்கு முன்ன ஓகே. வலி நான் பண்ண மிஸ்டேக் தான். ஆனா சாப்பாடு குடுக்கல. தோல் உரியுது சொல்லிட்டு நானும் மறந்துட்டேன் வேலை பிஸில. அ ஸோ எலி போட்டேன். எலி பிடிக்கிறதுக்கு பதிலா கை லைட்டா தட்டிட்டு போச்சு. அப்புறம் விஷம் இல்லாதனால விஷம்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பால் பைத்தன் அட்டாக் பண்ணுச்சுன்னா வந்து ஒரு மாரி ஒரு 4, 5 ஊசி சேர்த்து குத்துற மாரி இருக்கும். இந்த மலைப்பாம்பு சொன்னாங்கம்மா அது அட்டாக் பண்ணா தான் கிழிஞ்சுக்கும். அது பல்லு ஆமா. ஷார்ப். அது பல்லு ஷார்ப்னால. அந்த மலைப்பாம்பு எதுக்காச்சும் போட்டுருக்கா? அந்த லெவலுக்கு விட்டதில்ல. ஒண்ணும் விடல. ஏன்னா மலைப்பாம்போட சாப்பாடு வந்து எலி இல்ல. முழுசா ஒரு கோழி 1 கிலோ கோழி, ராபிட் எல்லாம் அதுதான். பெரிய பெரிய ஐட்டம் தான் ஆமா. அதுதான். அவங்க வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவாங்க. எப்படி நீங்க இத வந்து கணிக்கிறீங்க? நீங்க இந்த மாரி டேட் எழுதி வச்சுப்பீங்களா? நான் இந்த மாசம் 2ஆம் தேதி போடுறேன்னா, அடுத்த ஓகே. மாசம் 2ஆம் தேதி தான் போடுவேன். இல்ல ஆமா. அவங்க வந்து ஏதாச்சும் சிக்னல் எனக்கு பசிக்குது சாப்பாடு எஸ். போடுற சிக்னல் குடுப்பாங்க. அப்படி இல்லனாக்கா, நான் இப்போ 1 தேதி போடுறேன்னா, அடுத்த 1 தேதி தான். ஓகே. அதுக்குள்ளார தோல் உறிஞ்சிச்சுனாக்கா வந்து நார்மலி பாம்புக்கு பசிக்கும். ஸோ, ம். இடையில வந்து கொஞ்சம் பாதி கோழி, இந்த கோழி தாய்ஸ் அந்த மாரி போடும். அ செத்தத அப்ப நார்மல்ல. செத்தது. ஆனா மோஸ்ட்லி வந்து உயிரோட தான் போடும் கோழி. ஓகே. ஆ இப்ப வந்து உங்களோட Instagramலாம் நாங்க நோண்டி செக் பண்ணிட்டு இருந்ததுல பார்த்தா, ஐயய்யோ! பையனையும் பையனையும் இந்த இதுல சேர்த்துட்டீங்க. அது பையன் கழுத்துல சுத்தி பாம்போட ஃபோட்டோ எடுக்குறான். ஓ! அதுவா? அது எப்படி? பையனுக்கு எப்படி வந்து இத இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சீங்க முதல்ல? ஆக்சுவலி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. எனக்கே தெரியாது அவனுக்கு பிடிக்கும்னு. ஆ ஜெனடிக்ல சேர்ந்துருச்சு போலயே. திங்க் சோ. அதுதான் நெனைக்கிறேன். ஏன்னா நான் போன வருஷம் இல்ல முந்தின வருஷமா தெரியல. கெடாக் போயிருந்தேன். பையன் ஓகே. பொறந்துட்டு காட்டுக்கு போயிருந்தேன். அதாவது இந்த மக்ரோ ஃபோட்டோகிராஃபி பிடிக்கிறதுக்கு. ஸோ அப்ப அங்க ஒரு பாம்பு கூட்டாளி வந்து ஒரு பாம்பு வச்சிருந்தான். மலைப்பாம்புலாம். பார்த்தேன் புடிச்சிருந்துச்சு. சொல்லி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு வாங்கி. எடுத்துட்டு வந்து சரி டப்பாலேருந்து வெளியாக்கும்போது அது பையன் பார்த்துட்டு குஷி. ஒரே பாம்ப சந்தோஷம். பார்த்துட்டு ஆ குஷி ஆயிட்டு. அப்புறம் தான் எனக்கே தெரிய வரும். அவனுக்கு பாம்பு ஒரு வேள மீனாட்டோன்னு. கிட்ட கொண்டு போனா தான் தெரியும். பாம்ப தொட்டுக்கிட்டு அப்புறம் தான் யோசிச்சேன். ஓகே இவனும் நம்மள மாரி தான். ஸோ அ. அப்பயிலேருந்து பழகியாச்சு. இந்த மீல் வார்மு, எலி எல்லாம் கையில புடிச்சு விளையாட விடுறது. ஓ! ஓகே. சோ இந்த மாரி ஃபேமிலியே இந்த மாரி இருக்கீங்களே. அவனுக்கு ஒரு பாம்பு இருக்கு. ஆ. சின்னோண்டா வாங்கி குடுத்துருக்கேன். அது அவர் வயசு தான். இப்ப 2 வயசு ஆக போகுதுன்னு நெனைக்கிறேன். 2, 3 வயசு ஆக போகுது. நம்மள மாரி தான் அவங்களுக்கும் வயசுலாம் இருக்குமா? ஆ இல்ல நமக்கு ஒரு மோஸ்ட்லி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆகுது. அவங்களுக்கும் அப்படிதான். பாம்போட வயசு கணக்கு எனக்கு அவ்வளயும் தெரியாது. ஓகே. நம்ம கணக்கு வச்சுக்கணும் அவ்வளவுதான். மோஸ்ட்லி ஒரு பாம்பு ஒரு 20 வருஷம் இருக்கும். 20, 30 வருஷம் இருக்கும். 20, 30 வருஷம்னா அது வளர்ந்துட்டு போயிட்டே ஓகே. இருக்குமே. பால் பைத்தன் வந்து மேக்ஸிமம் ஒரு 6 கக்கி தான் வரும். ஓகே. கார்ன் ஸ்னேக்ல பிக்குறாங்க அந்த மாரி தான். ஆனா இந்த பர்மீஸ் பைத்தன், இந்த ரெட்டிகுலர் பைத்தன் நார்மல் மலைப்பாம்பு அது 20 கக்கி மேக்ஸிமம் அதான். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 20, ஆக சைஸ் அவ்வளவுதான். இப்ப என் வீட்ல இருக்கிறதே வந்து 2, 15 கக்கி இருக்கும். 15 காக்கி. அ ஆக பெருசுனா அதுதான். ம். இந்த மாரி இருக்கிறனால உங்க வீட்டுக்கு ஆள் வருவாங்களா? ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் இந்த மாரி யாராச்சும் வருவாங்களா? இதுக்கு முன்ன வந்துட்டு இருந்தாங்க. இப்ப வரதில்ல. ஏன்? அவன் ஒரு மர்ம மனிதன். நீங்க நீங்க ஆமா. ராடார்லருந்து காணாம போயிட்டீங்க. எஸ். அதுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதனால தான் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஓ! என்ன நடந்துச்சு? ஓகே. அனிமல சம்மந்தப்பட்டயா? இல்ல பெர்சனலா? அனிமல பெர்சனலா? சம்மந்தப்பட்டு ஓகே. தான். ஓகே. 2019 வந்து அப்பாவும் தம்பி இறந்துட்டாரு. தவறிட்டாங்க. ஆ. ஸோ தம்பிக்கு 16வது இருக்கும். செய்யும்போது, அப்ப வீட்டுக்கு சைட்ல வந்து காடு மாரி இருக்கும்ல. அப்ப வந்து ஒரு வோல்ஃப் ஸ்னேக் சொல்லுவாங்க. அதாவது மலாய்ல வந்து உலா சம்பான்னு சொல்லுவாங்க. ம். இருந்துச்சு. அந்த பாம்போட மெயின் டயட்டிங் வந்து பல்லி தான். இந்த வீட்டு பல்லி இருக்குல்ல, அது மட்டும் தான். ஸோ அது 2 இருந்துச்சு சொல்லி புடிச்சு டப்பால போட்டு வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன். ஓகே. அதாவது வீட்டுக்குள்ள எங்கனாக்கா,
ஹாலு, டிவி கேபின் கீழ வச்சிருந்தேன். கருமதி தல வீட்டு சொந்தக்காரங்கலாம் வருவாங்க. பெரியம்மா, அத்தை எல்லாம் ஹால்ல அப்படியே வரிசையா படுத்துட்டாங்க. நம்ம வீட்ல படுத்தோம்னா தெரியும். ஆமா. வீட்டுக்கெல்லாம் வந்தா ஒரு மெத்தைய போட்டு நம்ம ஜாலியா வரிசையா மேல போயிட்டு படுத்தாச்சு ரூம்ல. அ பாம்ப பத்தி யாருகிட்டயும் சொல்லல. வாயே தொறக்கல வீட்ல பாம்பு இருக்குன்னு. அப்பலாம் யாருக்கும் தெரியாது வீட்ல பாம்பு இருக்குன்னு. ஓகே. காலைல எந்திரிச்சுட்டு வந்துட்டு டப்பா தொறந்து கேஷுவலா தொறந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். காலைல தண்ணி வைக்கணுமே, தண்ணி வைக்க மறந்தாச்சுன்னு. அப்புறம் சொல்றேன் அம்மாகிட்ட, "டப்பால உள்ள பாம்பு பாத்தீங்களான்னு?" கேட்டேன். அம்மா என்கிட்ட கேட்கறாங்க. "பாம்பான்னு?" அம்மாவ நேத்து புடிச்சு வச்சிருந்தேன் காணோன்னு. ஓகே. அது வந்து பெரியம்மா காதுல விளங்கிருச்சு. "என்னது பாம்பா? ஆமா அங்க தான் இருந்துச்சு. அங்க தான் படுத்துருந்தேங்க. காணோம் தேடிட்டு இருக்கேன்." என்ன இவ்வளவு ரிலாக்ஸா சொல்லியிருக்கீங்க? நான் ரிலாக்ஸா சொன்னேன். அவங்க பதறி அடிச்சுட்டாங்க. "என்னது பாம்பா காணோம், பாம்பா காணோம்னு" அலறிட்டாங்க எல்லாம். அப்புறம் தான் வந்து ஆனா அந்த வரைக்கும் அந்த பாம்பு கெடைக்கல. ஆனா இன்னொரு பாம்பு டப்பாக்குள்ள தான் இருந்துச்சு. 2 பாம்பு இருந்துச்சு. அதுல 1 பாம்பு ஆமா. கெடைக்கல. கெடைக்கல. மேபி அது வெளியே இருக்கும் எங்கேயாவது. இவங்க மேலலாம் ஏறி இறங்கி போயிருக்கும். வாய்ப்பு இருக்கு ரொம்பவே. ஆனா அது கடிக்காதுல்ல. ஒண்ணும் பண்ணாது. இல்ல கெடைக்காது. வரும் அந்த லிசர்ட் தான். அ வீட்டுக்கிட்ட வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெரிய மலை பாம்பு வரும். கருநாகம் வரும். ஸோ அது வந்து இயர்லி விசிட் சொல்லலாம் அந்த பாம்பெல்லாம். ஸோ அதனால எனக்கு பழகிருச்சு அது. அப்போ உங்க வீட்ல வந்து எலி தொல்ல, இந்த லிசர்ட் தொல்லலாம் இருக்காது போலயே! இல்ல இருக்கு. அப்பயும் இருக்கு. ஆமா. ஏன்னா அப்ப நான் அந்த பால் பைத்தனுக்கு எலி வந்து சொந்தமா ப்ரீட் பண்ணி விக்கிறேன். ஸோ அந்த ஓகே. எலி இருக்கும்போது வெளிய இருக்க எலிங்கலாம் வந்து வந்துறாங்க. ஸோ இந்த எலி இருக்கிறதுனால அவங்கலாம் ஆமா. ஏன்னா ஃப்ரீ சாப்பாடுல. யாரு தான் ஃப்ரீ சாப்பாடுன்னு வராம இருக்க போறா? ஆமா. டக்குன்னு வந்துருவாங்க. அதுவும் மனுஷன் மாரி தான் அதுவும். ஆமா. ஸோ அந்த எலிய அழிக்கிறதுக்கு ஒரு பாம்பு தேடிட்டு இருக்கேன். இன்னும் கெடைக்கல. ஸோ இப்போதைக்கு நேச்சுரலா அந்த வாழ கம்பிய போட்டு தான் புடிச்சிட்டு இருக்கேன். அந்த எலிங்கலாம். ஓகே. அப்போ நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோல் இப்பவுமே. அந்த மாரி ஒரு வே ஒ உங்க பாம்பு எதுவுமே வந்து அந்த நார்மலான எலி இல்ல சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது. ஏன்னா ஓகே நார்மல் இந்த கடையில சுத்துறது வீட்டு எலிலாம் சொல்றாங்கம்மா. அது வந்து கண்டதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ உடம்புல அந்த எலி உடம்புல பாக்டீரியா இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆமா. ஸோ நம்ம பாம்பு சாப்பிட்டு இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாக்கா நம்ம பாம்பு செத்து போயிரும். ஸோ அதனாலயே இல்லாம நானே சொந்தமா இப்ப வளர்த்து ரேட்ட பெருசாக்கி நீங்களே பால் போட்டு பாய்ச்சல். கோழி கூட கோழி குஞ்சு வாங்கி தான் வளர்த்து பெருசாக்கி பாம்பு போடுறேன். மலைப்பாம்புக்கு பெருசு. நீங்களே தான் எல்லாமே. ஆமா. ஸோ நம்மளுக்கு சாப்பாடா? தெரியும் அந்த பாம்பு அந்த எலி, ராபிட் என்ன சாப்பிடுதுன்னு. ஓ! ஓகே. ஆ என்னைக்காச்சும் இந்த பாம்புக்குலாம் உடம்பு சரியில்லாம கிளினிக்லாம் தூக்கிட்டு போயிருக்கீங்களா? சோஃபா என் பாம்புக்கு வந்ததில்ல. ஓகே. கூட்டாளி பாம்புங்கலாம் வந்திருக்கு. பட் ஆனா மலேசியால வந்து பாம்ப கிளினிக் கூட்டிட்டு இருக்கு, போ இருக்கு. முடியும். ஓகே ஜேபில வந்து ஆ சுத்ரா மால்ட்ட இருக்குன்னு நெனைக்கிறேன். கலா சீலா. நான் கூட்டு போனதில்ல. என் பாம்புக்கு சீக்கு வந்ததில்ல. ஸோ எனக்கு அப்படியே தெர்ல. ஓகே, ஓகே. அடுத்த கேள்வி. எஸ். அடுத்து வந்து ரீசென்ட்டா நான் பார்த்துருந்தேன். இந்த பாம்பு இதெல்லாம் விட்டுட்டு இல்ல. அதையும் பண்ணிக்கிட்டு ஓகே. இந்த மூன்ல ஒரு அதுவா? இது ஒரு பேஷன நோக்கி போயிட்டு இருக்கீங்க. 3 ஃபோட்டோ எடுக்கிறீங்க. எஸ். 3க்கு ஃபுல் மூன் வந்தா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆமா. போடுறீங்க. யா மூன்ல அப்படி ஃபோட்டோகிராஃபி என்னத்தான் என்கிட்ட இல்ல. எல்லா இன்ஜினியர்லயும் இறங்கிடலாம்னு ஒரு எய்ம்ல இருக்கேன். ஓகே. வெட்டிங்கு, போர்ட்ரெய்ட், மக்ரோ, எஸ்ட்ரோ. எஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபினா அந்த மூனு, சன், மில்கி வேன்னு சொல்லுவாங்க. அந்த கேலக்ஸி. ஆமா. மலேசியால மில்கி வே கிடைக்க ரொம்ப கஷ்டமாச்சே. இல்ல. கிடைக்கும். 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 ஓகே. ஓகே. நான் வந்து பேஸ் இன் ஜேபினால, என்னோட ஃபோக்கஸ் வந்து மில்கி வந்து ஜேபிக்குள்ளார. ஓகே. இப்போதைக்கு வந்து 2 வாரத்துக்கு முன்ன வந்து டிசர்வ்ல போய் எடுத்தேன். ஸோ இப்போ மாச கடைசி வந்து மெர்சிங் போவேன். மெர்சிங் தான் வந்து இப்போதைக்கு ஜேபில மோஸ்ட் ரேட்டட் ஸ்டார் கேசிங் சொல்லுவாங்க. ஸ்டார பார்க்கலாம். அந்த அன்னைக்கு நம்மளுக்கு லக் இருந்துச்சுனாக்கா, எந்த வானம், மேகம் எதுவுமே இல்லனாக்கா, மில்கிய வந்து கண்ணுல பார்க்கலாம் நார்மலா. ஆனா நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன் அந்த லெவல்ல இருக்காது. நேக்கட் ஐல பார்க்கும்போது லைட்டா ஸ்டார்லாம் தெரியும். அப்படியே நடுவுல வந்து மாரி பால் மாரி லேசா இருக்கும். அவ்வளோதான். அதெல்லாம் கேமரால கேப்சர் ஆகும்போது தான் அது எஸ். ஃபுல்லா தெரியுது. ஏன்னா ஆமா. அது வந்து லைட்டிங்லாம் போட்டு எஸ். லைட்டிங்லாம் இல்ல. அந்த கேமரால எக்ஸ்போஷர் சொல்லுவாங்க. எக்ஸ்போஜர். ஆ. ஓகே. ஸோ அந்த இந்த இந்த டைப் ஆஃப் ஃபோட்டோ இப்ப பேத்தா ஃபிஷ் ம். ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க. அதுக்குமே இதுக்கும் இப்ப 3லாம் எடுக்கிறீங்கல்ல. ம்ஹ்ம். என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இது வந்து இங்க ஓகே. கீழயே எடுக்கிறீங்க. அது வந்து நம்மளால கணிக்க முடியாத ஒரு ஆமா. ஓகே. விஷயம். பேத்தா ஃபிஷ், மக்ரோலாம் பேத்தா ஃபிஷ் கூட வந்து கண்ட்ரோல் என்வாயர்ன்மென்ட் சொல்லலாம். ஏன்னா மீன் வந்து நம்ம டேங்க்ல போட்டு ஃபோட்டோ பிடிக்கிறோம். மீனோட பிஹேவியர் நம்மளுக்கு தெரியும். மக்ரோ வந்து பை லாக். ஓகே. அந்த மாரி காட்டுக்குள்ள போகும்போது சில டைம் மைண்ட்ல வந்து ஓகே நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஸ்பீசிஸ் எக்ஸ்கியூஸ் இந்த ஸ்பீசிஸ் ஸ்பைடர் ஃபோட்டோ பிடிக்கலான்னு இருப்போம். ஆனா கிடைக்காது. ஸோ அப்படியே தேடிடுவோம். ஒரு 4 ஹவர், 5 ஹவர். சில டைம் போய் ஒண்ணுமே இருக்காது. மூன் ஃபோட்டோகிராஃபின்னு பார்த்தாக்கா வந்து மாசத்துல வந்து மூன் ஃபேஸ் வந்து
ஆ கீப்பர் சொல்லுவாங்க. அப்புறம் வெக்ஸிங் கீப்பர் சொல்லுவாங்க. அதாவது வளர்பிறை, தேய்பிறை சொல்லுவாங்க. ஓகே. ஓகேவா? ஆ. ஸோ நான் மெயின் ஃபோக்கஸ் வந்து முழு நிலா. முழு நிலா தான் அழகா இருக்கும். ஆனா சில டைம்ல கேலண்டர்ல பார்க்கும்போது இன்னைக்கு முழு நிலான்னு போட்டிருக்கும். அது வந்து முழு நிலாவே இல்ல. அந்த அன்னைக்கு வந்து ஒரு 98% தான் இருக்கும் நிலா. ஓகே. ஏன்னா அது பாதி டைம் தானே. பாதிக்கு பாதி தான் சொல்லுவாங்க. ஆமா. ஆ ஓகே. ஓகே. ஸோ முழு நிலா ஃபோட்டோ பிடிக்கும்போது அது ஒரு சுகம் மாரி இருக்கும். அது காலைல இந்த மூன்ரைஸ் சொல்லுவாங்க. இந்த கடல் லெவல்லேருந்து அழகா பீஸா ஏறிட்டு சன்ரைஸ் மாரி தான் மூன்ரைஸும். எஸ். ஓகே. இல்ல. இன்னைக்கு நான் வரும்போதும் பார்த்தேன். 3ம் சன்னும் பக்கத்துல இருந்துச்சு. ஆமா. ஏன்னா வந்து அ முழு நிலா டைம்ல வந்து வந்து எப்போதும் ரைஸ் பண்றது மத்தியானம் 7 மணிலேருந்து, செட் ஓகே. பண்ணும்போது காலைல 7 ஆயிரும். 12 ஹவர் ஷிஃப்ட் அப்படியே செய்வாங்க. ஸோ சன்னும் மூணும் வந்து பார்க்கலாம். அப்ப நான் நீ பார்த்தது அதுதான் போலயே. ஆமா. அந்த ஓகே. மில்கி வேன்னு சொல்றோம் தெரியுமா? ம். அது வந்து நிலா அல்லாத டைம். அதாவது தேய்பிறையில தான் மெயின்லி இருக்கும். அமாவாசை. ஆமா. அமாவாசையில அமாவாசையில தான் தான் பிடிக்கணும். பிடிக்கணும். அது பிடிக்கிறதுக்கு 7 மணி, 8 மணிலாம் இல்ல. 12 மணிக்கு மேல அந்த மாரி தான் பிடிக்கும். ஃபுல் டோட்டல் இருட்டா இருக்கிற இடத்துல இருந்து ஆமா. தான் பிடிக்க முடியும். மோஸ்ட்லி வந்து மில்கி வே வந்து ரைஸ் பண்றதா இருந்தாங்க. அப்ப 3ஆம் மாசத்துல ஸ்டார்ட் பண்ணோம். 10ஆம் மாசம் போல முடியும். ஸோ இப்ப ஓகே. 3ஆம் மாசம் ஸ்டார்ட் பண்றதுனால விடியற்காலைல 2 மணிக்கு ஆரம்பிக்கும். அதாவது 3 மில்கி வே ரைசிங் சொல்லுவாங்க. அதே ஓகே. மாரி தான் மூன் ரைஸ் மாரி பண்ணுவோம். ஓகே. உங்களுக்கு வந்து நெறைய அவார்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்குல்ல இதுவரைக்கும்? நானும் பார்த்துருக்கேன். மலேசியாக்குள்ள இல்ல. வெளியூர்ல இருந்து உங்கள வெளியூர்ல ரெகக்னைஸ் இருந்து இருக்கு. பண்ணியிருக்காங்க. ரெகக்னைஸ் இருக்கு. ஆனா அந்த லெவலுக்குன்னு சொல்ல முடியாது. நான் காம்படிஷன் ஃபோட்டோ அனுப்புவேன். ஸோ ஏன்னா நான் பேட்டா ஃபிஷ்னால வந்து அண்டர் வாட்டர் கேட்டகரின்னு போட முடியாது. ஸோ நான் வந்து காம்படிஷன் ஃபைட் பண்ணும்போது மக்ரோ கேட்டகரியில தான் ஃபைட் பண்ணுவேன். ஸோ மக்ரோ கேட்டகரியில ஃபைட் பண்ணும்போது வந்து அவங்க அந்த பூச்சி, ஸ்பைடர்ஸ் அதெல்லாம் வந்து ஹெவியா இருக்கும். ஸோ என்னோட ஃபோட்டோ செலக்ட் பண்றது கொஞ்சம் குறைவு. இருந்தாலும் ஒரு 4, 5 அவார்ட் கிடைச்சிருக்கு. அப்புறம் இப்போதைக்கு கொஞ்சம் மலேசியாக்குள்ளனாக்க நிக்கான் மலேசியா வந்து ஃபீச்சர்ஸ் பண்ணுவாங்க என் ஃபோட்டோ. ஓகே. அப்புறம் நிக்கான் ஏசியால ஃபீச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ ஃபார் அதுதான். மொத உங்களுக்கு கிடைச்ச அவார்டு ஞாபகம் இருக்கா? ஆ 2022 21 சரியா ஞாபகம் இல்ல. ஆ வேர்ல்ட் WPEன்னு சொல்லுவாங்க. அதுல எனக்கு கிடைச்சுச்சு. ஃபர்ஸ்ட் அதுதான் இன்டர்நேஷனல் காம்படிஷன் சொல்லலாம். மீன் ஃபோட்டோ அனுப்பி கிடைச்சது. ஓகே. ரீசென்ட்டா கிடைச்சது? ரீசென்ட்டா வந்து இந்த வருஷம் ஒண்ணும் கிடைக்கல. ஏன்னா அனுப்பியிருக்கேன். இன்னும் ரிசல்ட் வரல. ஸோ 4ஆம் மாசம் கிடைச்சு தான் தெரியும். ஓகே. கிடைச்சுச்சா? இல்லையா? ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு கிடைச்சிரும் ஆமா. நம்புவோம். தேங்க் யூ. நீங்க இன்னும் இந்த இந்த ஃபோட்டோகிராஃபி, இந்த பாம்பு வளர்க்குறீங்க, ம். இதெல்லாம் வந்து இன்னும் வந்து உங்கள ரெகக்னைஸ் பண்ணாத மாரி இருக்கு. ஏன்னா, ஓகே. நானும் நெறைய விஷயம் தேடும்போது, இப்ப நீங்க சொன்ன மாரியே தான். முதல்ல சொன்ன மாரி தான். இப்ப இங்க வந்து மலேசியால யாருமே இத வந்து அவ்ளோ எடுத்தும் செய்யறதில்ல. ஆமா. பட் நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க. பட் ஏன் இன்னும் ரெகக்னைஸ் ஆக மாட்றீங்கன்னு ஓகே. நெனைக்கிறீங்க? ரொம்ப வேண்டாம். நான் பேத்தா கேட்டகரியிலேயே போறேன். நான் மேஜர் அது சொல்லலாம். ஓகே. பேத்தா ஃபிஷ் ஃபோட்டோகிராஃபின்னு சொன்னாலே வந்து நான் ஒண்டி தமிழன். ஓகே, ஹோல் மலேசியா அந்த மலேசியா பேத்தா சீன் சொல்லுவாங்க. 99% ஆல் ஆஃப் தெம் இஸ் மலேஸ். ஓகே. ஒருத்தவங்க ட்ரிப் பியசா. ம். ஸோ இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து தே கோயிங் டூ என்ன சொல்லுவாங்க, என்னைய இப்ப நான் ஒரு பிரைஸ் சொல்றேன்னாக்கா, அதோட என் பிரைஸ் ஒரு 100% சொல்லுவோமே, அவனுக்கு 10% ஓகே, குடுத்து கஸ்டமர் 10% போயிடுறானுங்க. Tapi dia orang datang balik sini. ஏன்னா குவாலிட்டி இல்ல. ஸோ அப்ப அவனுங்க அந்த லெவல் போகும்போது, அந்த பேத்தா ஃபோட்டோகிராஃபி சீன் வந்து உடைஞ்சிருச்சு. ஓகே, அந்த காம்படிஷன் ஆர்கனைசர் வந்து என்ன கூப்பிட குறைச்சுட்டானுங்க. ஏன்னா அவனுக்கு விலை குறைவா கிடைக்குது. ஸோ ஒன்ஸ் அவனுங்க குவாலிட்டி எதிர்பார்த்த மாரி இல்ல. இன்னொன்னு அவனுக்கு நான் செய்ற வேலை மாரி செய்யல. ஓகே, ஓகே. ஒரு பேத்தா ஃபிஷ் காம்படிஷன் வச்சுக்கோமே எக்ஸாம்பிளுக்கு. ஆ ஒரு காம்படிஷன் வந்து 3 நாள் நடக்கும். ஸோ அந்த ஜட்ஜிங் பீரியட் சொல்லுவாங்க பேத்தா ஃபிஷ்ல வந்து. அந்த ஜட்ஜிங் பீரியட் வந்து மோஸ்ட்லி 12 ஹவர்ஸ் இல்ல 14 ஹவர்ஸ் கிடைக்கும். அந்த 12 ஹவர்ஸ், 14 ஹவர்ஸுமே நான் நான் ஸ்டாப்பா ஃபோட்டோ பிடிக்கணும். ஒரு காம்படிஷன்ல 170 கேட்டகரிஸ் இருக்கும். ஒரு கேட்டகரிஸ்ல 3 வின்னிங் ஃபிஷ் இருக்கும். ஓகே. ஓகேவா? 3 வின்னிங் ஃபிஷ்ஷும் நான் ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு வின்னிங் ஃபிஷ் ஃபோட்டோவே வந்து எனக்கு 20 மினிட்ஸ் பிடிக்கும். ஸோ எனக்கு ரெஸ்ட்ன்னு இல்ல. நான் ஸ்டாப் ஃபோட்டோ எடுக்கிறது தான். ஃபுல்லா ஃபோட்டோ ஆமா. எடுத்துட்டே ஸோ இருக்கணும். அவங்க இந்த கட் பண்ணும்போது அவங்க அது என்னது அந்த லாங் பீரியட்ல அவங்க செய்ய முடியல. அவங்க குவாலிட்டி ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அப்போ அதனாலேயே நான் ஆ லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் பேக் தான் வந்து இந்த பேத்தா சீன் வந்து குறைய ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா எல்லாரும் ப்ரீட் பண்ண எல்லாரும் காம்படிஷன் அப்படின்னா அந்த ஆர்கனைசருக்கு வந்து காசு வெளியாக்க முடியல.
ஸோ அவங்களே வந்து சொல்லிட்டாங்க, "இல்ல ஐயோ பண்ண முடியல. உன் ரேஞ்ச் வேற லெவலா போச்சு. ஸோ சாரி." ஓகே. அடுத்து என்ன செய்யலான்னு இருக்கீங்க? இல்ல இந்த இங்க இங்க இந்த இடத்துல நம்ம ம். மலேசியால வந்து நான் உங்களுக்கு இருக்கிற அந்த இது வந்து குறையுதுன்னு இப்ப சொன்னீங்கல்ல. ஆமா. ஸோ அடுத்து இது பண்ணலாம். நம்மளும் வெளிய தெரியணுன்றதுக்காக நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இல்ல சோஃபா எதுவும் பண்ணதில்ல. நான் பேத்தா சீன்ல இருக்கும்போது, என்னோட ஃபோட்டோ வச்சு பேத்தா மலேசியால வந்து புக் வெளியாக்கியிருக்காங்க. மேகசின்ல வந்திருக்கேன். நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கேன். சைனீஸ் நியூஸ் பேப்பர், சைனீஸ் மேகசின் தான். அப்புறம் மத்தபடி பார்த்தாக்கா வந்து, அந்த ஃபோட்டோகிராஃபி இந்த புக்குன்னு சொல்றாங்க பேத்தா சீன்ல மலேசியன் பேத்தா ஃபிஷ் அசோசியேஷன் இருக்கு. அவங்க வந்து இந்த காம்படிஷன் ரூல்ஸுக்காக இந்த மீன் இப்படிதான் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லி, என் ஃபோட்டோ வச்சு தான் எடுத்தாங்க. ஓகே. ஸோ நான் தான் வந்து ம் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். சொல்லுங்க, மலேசியா சொல்லுங்க. பேத்தா சீன்ல வச்சு மோஸ்ட் ப்ரொவைடிங் ஃபோட்டோனாக்கா, அந்த ஃபிஷ் எல்லா ஜெனஸ் ஃபிஷ் ஃபோட்டோனா என் ஃபோட்டோ தான் இருக்கும். ஓகே. ஸோ அது எனக்கு ஒரு பெருமை தான். பெருமை. கண்டிப்பா, கண்டிப்பா எல்லா இந்தியன்ஸ்க்கும் மலேசியா ஃபுல்லா வந்து மச்சான் என்ன ரெகக்னைஸ் பண்ணாலும், அந்த கம்யூனிட்டிக்குள்ளார நீங்க ஒரு என்ன தெரியுறாங்க. ரெகக்னைஸ்டான பீப்பிள். என்ன வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பேத்தா ஃபிஷ்னால தான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நம்புறேன்னு நெனைக்கிறேன். நம்ப மோஸ்ட் ஆஃப் இந்தியன் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபரே வந்து சொல்லுவாங்க, "உங்க ஃபோட்டோ பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு. ஃபிஷ் ஃபோட்டோ ஜோக்கா இருக்கு." அது ஒரு நம்மளுக்கு பெருமை தான். ஹேப்பிங்களா? ஹேப்பி. பெருமைன்னு சொல்ல முடியாது. சந்தோஷமா இருக்கு. ஓகே நம்மளே அவனுக்கு தெரியுதேன்னு. கண்டிப்பா இந்த இன்டர்வியூலாம் முடிச்சதுக்கு அப்புறம், உங்கள கண்டிப்பா நெறைய பேரு ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். நம்புறேன். ஏன்னா, இந்த மாரி டேலண்ட் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, நாங்களே பார்த்ததில்ல. எங்கள எனக்கு ரஃப்லி ஒரு 6 மந்த், 1 இயர் அவ்வளோதான் ஆமா. தெரியும். அவ்வளோதான் தெரியும்னு நெனைக்கிறேன். தெரியும்னு நெனைக்கிறேன். பட் ஆனா, நீங்க ஒரு வாட்டி கடைக்கு எடுத்துட்டு ஆமா. வந்திருந்தீங்க. ஸோ, அப்பதான் பார்த்தோம். பட் இதுல யாருமே இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்க கண்டிப்பா ரொம்ப ஷைன் ஜே பண்ணணும். அ ஜேபி சைட்ல ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். ம். கேல் சைட்லலாம் இருக்காங்க. எக்ஸாடிக் கீப்பர்ஸ் நெறையா இருக்காங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணாங்க நான் வந்து ஸ்டில் பிகினர் லெவல்ல தான் இருக்கேன். ஓகே. இந்த பாம்புலாம் வளர்க்கறதெல்லாம் பெரிய விஷயம் தானே! எங்கள பொறுத்தவரைக்கும். ஆமா. ஓகே. ஆ எப்படி உங்க லைஃபு அண்ட் ம். தென் உங்க ப்ரொஃபஷன், உங்களோட ஹாபி ம். இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றீங்க? கஷ்டமா இல்லையா? எல்லாத்தையும் ஒரே டைம்ல மேனேஜ் பண்ணணும். ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 8 to 5 வேல வந்து வேல. அது வந்து நம்ப கடமைன்னு சொல்லலாம். சர்வைவல்க்காக. சர்வைவல்க்காக கடமை. ஓகேவா? அந்த 8 to 5 பீரியட்ல வந்து நம்ம வேலை பிரஷர், டென்ஷன், புஷ்லாம் பண்ணுவாங்க. என்னோட பாலிசி, பெர்சனல் பாலிசி. 5 மணிக்கோ, 6 மணிக்கோ கிளாக் அவுட் பண்றோமா, வேலையோட வேலை அங்கேயே இருக்கட்டும். அங்கேயே முடிஞ்ச்சு. முடிஞ்சுச்சு. நீ செத்து போ அங்கேயே. அவ்வளோதான். உன்ன பத்தி நான் எதுவும் நினைக்கிறது இல்ல. வேலைய விட்டு தாண்டுன பிறகு நம்ம லைஃப். ஸோ வீட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு இந்த ஹாபி இருக்கு. எக்ஸாடிக் கீப்பிங். ஸோ சாட்டர்டே, சண்டேனாக்கா வந்து காலைல மழை எதுவும் இல்லனாக்கா, கேமரா தூக்கிட்டு போயிருவேன் காட்டுக்குள்ள. ஓகே. ஸோ போயிட்டு இந்த பூச்சி ஃபோட்டோ பிடிக்கிறது, பாம்பு தேடி ஃபோட்டோ பிடிக்கிறது. ஸோ கொஞ்ச நாளா வந்து கட்டா சைட்லாம் போனேன். இப்ப வந்து டைம் கிடைக்காதனால அங்க போறதும் இல்ல. நீங்க எடுத்த ஃபோட்டோலயே பாம்பு வகையில வந்து நீங்க எடுத்த போதிலே ஆக கொடூரமான பாம்புனா என்ன என்ன கொடூரமான அழகாலையா? இல்ல அழகால விஷமா? விஷத்துல. ஏன்னா நீங்க வளர்க்குற ஆ பாம்புக்கு எதுக்குமே விஷம் இல்ல. ஆமா. நீங்க ஃபோட்டோ புடிச்சிருப்பீங்க ஓகே. கண்டிப்பா. ஃபோட்டோ பிடிச்சதுனா வந்து மலையன் உலா காப்பா சொல்லுவாங்க. காப்பா போர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆ விஷமுள்ள பாம்பு தான் இது. கண்ணுக்கே தெரியாது. அது வந்து காஞ்சாலை கூடயே இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் வந்து அடுத்தது ஆக விஷமுள்ள பாம்பு. இல்ல 2 இருக்கு சாரி. அப்புறம் பிட் ப பிட் வைப்பர் சொல்லுவாங்க அது. ஃபிட் வைஃபர். அது வால் ஆடிக்கிட்டே இருக்குமே அதானே? இல்ல, இல்ல. அது அது வந்து ரேட்டல் ஸ்னேக். இது வந்து அது அது இல்ல. வால் ஆடிக்கிட்டே இருக்குமே அதுல விஷம். ஆமா அதுவும் விஷம் தான். ஓ! இது வந்து விரோத்தின்னு சொல்லுவாங்க. விரோத் வைப்பர். அது பாம்பு சின்னதா தான் இருக்கும். பேப்பராங்க ஒரு இவ்வளோ பெருசு தான் இருக்கும். ஓகே. அ அதுவும் விஷம் உள்ளது தான். அது ஸ்ட்ரைக்கிங் போஸ்ல ஃபோட்டோ புடிச்சேன். அது அப்புறம் அந்த அது உலா காப்பா சொன்னது வந்து இலை கூட இருக்கும்போது எனக்கு தரல ஆக்சுவலி. கூட வந்தவங்க தான் சொன்னாங்க ஒரு பாம்பு இருக்கு. அப்புறம் தான் கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி புடிச்சது. இலையோட இலையா இருக்கும் அது. அது அவ்வளவா தெரியாதுல்ல. கண்ணுக்கே தெரியாது. அது காஞ்ச இலையில இருந்துச்சுன்னா கண்ணுக்கே தெரியாது. அது தோல் அந்த மாரி. ஆமா. அது தோல் கலரேஷன்லாம் கேமோஃப்ளாஷ். ஓகே. ஓ ஃபிளாஷ். ஆமா. ஓகே. உங்க ஃபியூச்சர் பிளானிங்? ஃபியூச்சர் பிளானிங். ஃபியூச்சர் பிளானிங் நெறைய இருக்கு ஆக்சுவலி. நம்ம மலேசியால ஒரு ஆக்டிவிட்டி கடை தொறக்கலாம்னு ஆசைப்படுறேன். இல்ல இந்த ரேட் பிசினஸ் செய்யலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா இப்போதைக்கு மெயின்லி வந்து இருக்கிறத பார்த்தாக்கா போற போக்குல வந்து விட்டுருக்கேன். எது பிக்கப் பண்ணுதோ அத செய்வோம். ஸோ பேத்தா ஃபோட்டோகிராஃபி வந்து அது ஓடிட்டு இருக்கு. மீன் சொந்தமா வாங்கி நானே ஃபீல்ட்ல ஃபோட்டோ புடிச்சு அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப இந்த பாம்புக்கு ரேட் செய்றனால
அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குன்னா, ஆளு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாக் இருக்கா? ஸ்டாக் இருக்கா? ஸோ இப்போதைக்கு ரேட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு டிமாண்டிங்கா இருக்கேன். இருக்கு. டிமாண்டிங்கா இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான். ஓகே. என்னைக்காச்சும் இந்த ஐடி ஜாப்ப விட்டுட்டு வேற செஞ்சிடலாம். அ ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? ஓகே. ஐடி ஜாப்ப வித்துட்டு நெறைய இருக்கு. ஓகே. நான் இடையிலலாம் வந்து ஃப்ரீலான்ஸ் வெட்டிங்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ வெட்டிங் வந்து அவங்களுக்கு ஃப்ரீலான்ஸா செய்யும்போது சத்திரசனி வந்து அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ நான் அவங்களுக்கு போயிட்டு ஒரு செகண்ட் ஷூட்டரா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம். அப்ப அந்த கட்டம்லாம் யோசிச்சேன். ஸோ வெட்டிங் இறங்கிருமா? அப்புறம் பார்த்தாக்கா அது ஒரு பக்கம் காம்படிஷன் வலுவா இருக்கு. அது அந்த செத்துட்டான பிசினஸ் ஆச்சே. லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து அங்க எல்லாம் நெறைய இருக்கனால, சரி அந்த லைன்ல போ வேண்டாம். நெறைய ஏற்கனவே இருக்காங்க, சீனியர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுருவோம். ஸோ அப்ப ஆனா ஸ்டில் கூப்பிட்டாங்கன்னா போவேன். இப்போதைக்கு மெயின்லி ஃபோக்கஸ் பார்த்தாக்கா வந்து அப்படி ஐடி வேலைய விடுறதா இருந்தாக்கா, பெட் ஃபோட்டோகிராஃபி செய்யலான்னு இருக்கேன். அதாவது பெட் ஃபோட்டோனா நாய், பூனைலாம் இல்ல. இப்ப வீட்ல அரோனா ஃபிஷ், ஓகே. லோஹான் வச்சிருக்காங்க. எல்லாம் ஆயிரக்கணக்குல வாங்குறாங்க. ஆனா ஒரு ஃபோட்டோ கூட இருக்காது. ம். அதாவது ஒரு அவங்க நல்ல போயிட்டு நல்ல ஃபோட்டோ. ஃபோட்டோவா இருக்காது. ஃப்ரேம் மாட்டி வைக்கிறதுக்கு. ஆமா. ஏன்னா நம்ம டேங்க்லேருந்து பிடிக்கும்போது ரிஃப்ளெக்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதில இறங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா யாரும் நம்பி குடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது அந்த ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு. மீன் செத்துரும், கண்ணு வச்சுருவாங்க. அந்த ஒரு பயத்திலேயே இருக்காங்க. சரி விட்டுருவோம். அது பாட்டு போட்டும். ஓகே. இப்ப நீங்க ஃபோட்டோ பிடிக்கும்போது தண்ணிக்குள்ளேயே பிடிப்பீங்க? இல்ல வெளிய நம்ம இருந்தா? தண்ணிக்கு வெளிய இருந்து தான் பிடிப்போம். வெளிய இருந்தா. ஆனா சில பேர் வந்து இப்ப அரோனா ஃபிஷ் வச்சுக்குவோமே, அவங்க வந்து பிள்ளை மாரி பார்த்துக்குவாங்க. ஆனா ஆமா. வந்து பிள்ளை மாரி பார்த்துக்கிறீங்க. ஒரு ஃபோட்டோ கூட ஃபோட்டோ இல்லையா இல்ல பிள்ளை? அப்படி. நான் ஒரு ஆஃபர் பண்ணா கூட, "இல்ல பரவால்ல" அப்படி சொல்லிருவாங்க. ஸோ அதனால நானும் கண்டுக்கிறது இல்ல. ஸோ இப்ப என்னோட மீனு ஃபோட்டோன்னு பார்த்தாக்கா வந்து ஒரு மீனும் நானே காசு குடுத்து வாங்கி, நானே ஃபோட்டோ புடிச்சு, மீன் அப்படியே வீட்ல கிடக்கும். அது என் வீடு வந்து இப்போ ஒரு ஜூ மாரி வச்சுக்கலாம். மினி ஜூ. ஆமா. ஓகே. ஆ இந்த இந்த மாரி ஒரு துறைக்கு வரவங்க, அதாவது இந்த பெட்டா ம். ஃபோட்டோகிராஃபியா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த எக்ஸாடிக் அனிமல வளர்க்கிறதா இருக்கட்டும், அவிங்களுக்கு இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து அவ்வளவா யாரும் விரும்புறது இல்லன்னு. ஓகே. இப்போ உள்ள ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வந்து, எல்லாம் TikTok நோக்கி போயிட்டாங்க. ஓகே. ஆமா. அங்க பார்த்தீங்கன்னா, பெரிய சீரியல் ட்ராமாலாம் ஓடிட்டு இருக்கு. அத வந்து நம்ம கிண்ட வேண்டாம். ஓகேவா? ஓகே. ஓகே. எக்ஸாடிக் சைடு போவோமே. மோ இந்தியன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. ஓகே. மோஸ்ட் ஆஃப் ரீசன் வந்து இந்த இடையில வந்து இந்த சுத்ரா மால்ல வந்து இந்தியன் ஃபெஸ்டிவல் செஞ்சிருந்தாங்க. ஆமா. ஓகே. அதுல அப்ப ஒரு வந்து டீம் போட்டிருந்தாங்க. ஆமா. அங்க வந்து ஒரு வாட்டி வந்து என் கூட்டாளி பூத்து பார்த்துருந்தான். பாம்பு பத்தல சொல்லி கூப்பிட்டான். போயிருந்தேன். அப்ப வந்து பையன கூட்டு போயிருந்தேன். அவன் பெரிய மலை பாம்புலாம் வச்சிருந்தான். அந்த இதுல பார்த்தீங்கன்னா 50% தே அக்செப்ட். அக்செப்ட் கீப் பண்ணலாம்னு ஆசையா இருக்கு. ஆனா வந்து அவங்களுக்கு தரல. எப்படி கீப் பண்றது? எப்படி கீப் பண்றது தெர்ல. இதா இருக்குமா? இல்லையான்னு. ஒரு இன்னொரு 50% பார்த்தாக்கா, பாம்பு நான் செத்தாலும் தொட மாட்டேன். ஆமா. பாம்ப பார்த்தா நான் 4 அடி தூரம், 10 அடி தூரம் இருப்பேனே. என்ன மாரியே தான் இருக்கும். அந்த ஈவென்ட்ல நடந்துச்சு. நெறைய பிள்ளைங்க ஈவன் வயசு பிள்ளைங்கன்னு கூட சொல்லலாம்டா. ஒரு 25 இன்ட்ரஸ்டட். தே வாண்ட் டூ லேர்ன். ஆனா வந்து அந்த பெரியவங்க சொல்றாங்க வீட்ல. அவங்க பார்த்துட்டு, தொடாத போயிரு." ஸோ ஆ. நம்மனால சொல்லி தர முடியல. ஆனா வந்து இப்ப வந்து கான்ஸ்னேக்லாம் ஆரம்பிங்கப்பா. இப்ப நீங்க ஆரம்பிக்க போறீங்கனாக்கா கான்ஸ்னேக்லாம். ஸ்டார்ட் ஃப்ரம் கான்ஸ்னேக் பெட்டர். அது சின்னதா கூட இருக்கும். பழகி. ஆமா. அது சின்னதா இருக்கும். ம். ஸ்கான்ஸ்னேக் வந்து ரொம்ப தடுப்புன்னு சொல்ல முடியாது. நீட்டாவும் அவ்வளோதான். உங்க அட்வைஸ்? என் அட்வைஸா? இப்ப இதுலலாம் வரணும்னு ஓகே. நெனைக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ்? என் அட்வைஸ். எக்ஸாடிக் கீப்பிங்லனாக்கா வாங்க தப்பில்ல. ஆனா வீட்ல பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்ணுங்க. எடுத்து சொல்லணும் பேரண்ட்ஸ்க்கு நம்ப. இது வந்து இது இல்ல. ஏன்னா ஓகே நான் சொன்னேன் நம்ம கிங் ஸ்னேக்ன்னு. அதுல வந்து கருப்பு கலர் இருக்கு. பொத்தல இந்த மாரி கருநாக மாரியே இருக்கும் அது. ஸோ ம். அத பார்த்து கூட பயப்படுறவங்க இருக்காங்க. மலைப்பாம்பு சொன்னாக்கா, அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அது. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து கான்ஸ்னேக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன ரிசர்ச் பண்ணணும். அந்த பாம்பு என்ன டயட்ல இருக்கும்? சீக்கு வந்தா என்னவா இருக்கும்? எத்தன நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பாடு குடுக்கணும்? அதோட சைஸ் பொறுத்தவரைக்கும் பிங்கி அந்த எலி வந்து பிங்கி சொல்லுவோம், மைஸ் சொல்லுவோம். அந்த சைஸ்லாம் குடுக்கணும். அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இறங்குனாங்கன்னா நல்லது. ஆனா இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா, நான் பார்த்த வரைக்கும் என்னன்னாக்கா எல்லாம் பேரட்ல இறங்கிருக்காங்க. எக்ஸாடிக் பேரட். பேரட். எஸ். ஓகே. ஸோ அத கீப் பண்றாங்கன்னாக்கா, தே கேன் டூ இட். பேரட்ட வச்சிருந்தா கண்டிப்பா ஒரு பாம்பையும் வளர்க்க முடியும். எஸ். ஏன்னா பேரட் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் கூட மெயின்டெனன்ஸ். ஓ! ஓகே. ஏன்னா பட் ஆனா பாம்பு வச்சுக்கிற அளவுக்கு அது பயம் இருக்காதுல்ல? பயம் இருக்காது. அது உண்ம. ஆ. ஓகே.
ஓகே அண்ணா. ஓகே. இன்னைக்கு உள்ள பாட்காஸ்ட் வந்து நல்லபடியா போச்சுன்னு ஓகே. நான் நம்புறேன். இன்னைக்கு அவ்வளவுதான் கேள்வி. ஓகே. நான் வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃபில இந்த வேத்தா ஃபிஷ் அந்த ஃபோட்டோகிராஃபிலாம் இன்னும் மக்களுக்கு எல்லாம் வெளிய வரணும்னு கண்டிப்பா நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே. தேங்க் யூ. நீங்களும் கண்டிப்பா அடுத்த அவார்ட்ட சந்திச்சுட்டு நம்ம அடுத்த இன்டர்வியூல பார்ப்போம். ஓகே. ஸோ அண்ணனோட பேச்சு வந்து நான்ஸ் ஃபோட்டோகிராஃபி. ஸோ நீங்க போயிட்டு இருந்துச்சுன்னா டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் அவரோட இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. அவர் ஃபோட்டோலாம் பாருங்க கண்டிப்பா. எல்லாமே செம்மையா இருக்கும். நாங்களும் போய் எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு 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 1 இயர்லேருந்து ஒரு 6 மந்த்துக்குள்ள தான் எனக்கு இவர தெரியும். பட் ஆனா வந்து மனுஷன் அவ்வளோ நல்ல மனுஷங்க ஐயா. ஸோ அதனால அவரோட இதெல்லாம் போய் பாருங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சு, நான் அதெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவரோட நீங்க இன்ஸ்டாலயே நீங்க டிஎம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அவரு உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாரு. வேற எதாச்சும் சொல்ல போறீங்களா? வேற எதுவும் இல்ல. அவ்வளவுதான். என்ன பொறுத்தவரைக்கும் அவ்வளவுதான். வேற ஏதாவது இருந்தா கேளுங்க. ஓகே. ஓகே. அவ்வளோதான் இன்னைக்குள்ள பாட்காஸ்ட். நன்றி. வணக்கம். வணக்கம். இல்ல. ஒண்ணும் போல. நன்றி, இன்னும் வணக்கம். ஓகே. எங்களோட பேச்ச வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிருங்க. நாம வந்து ரீசென்ட்டா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து TikTokல வந்து 1000 ஃபாலோவர்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஸோ அதே மாரி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்துச்சுன்னா, நாங்க இன்னும் பெருசா பெரிய பெரிய ஆளெல்லாம் இன்டர்வியூ பண்ணுவோம். கண்டிப்பா எங்கள வந்து ஃபாலோ பண்ணிருங்க. YouTube, Instagram, TikTok எல்லாத்துலயும் நாங்க இருக்கோம். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம் கண்டிப்பா. பாய். டாடா. நன்றி.